ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் கிறிஸ்டியன் டி லார்சன் எழுதின த கிரேட் வித்தின் இந்த புக்கை தான் முழுமையா பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் ஒரு சாதாரண மனுஷன்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னடா இது வாழ்க்கை இவ்ளோ மோசமா இருக்குன்னு சோர்வா நீங்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்க. ஒருவேளை நான் இதுவரை பார்க்காத உயர்ந்த திறமைகள் இருக்குமோ அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேக்குறீங்க. அன்னைக்கு நைட்டு உங்க பலம், உங்க ஆரோக்கியம், வெற்றி இத பத்தியெல்லாம் கற்பனை பண்ணிட்டு தூங்குறீங்க. புது விதமான எனர்ஜி வருது. அடுத்த நாள் நீங்க எழுந்துக்கிறப்போ பழையபடி கோழையா சோர்வா இருந்த உங்களை காணும். உள்ளுக்குள்ள இருந்து சூப்பர் பவர் ஒன்னு எழுந்திருக்கு. மாஸ் சூப்பர் ஹீரோவா நீங்க உங்களை உணர்றீங்க. எப்படி இருக்கும்? இது ஜஸ்ட் கதை இல்ல, உண்மைதான். நமக்குள்ள உண்மையாவே ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அந்த பவரை தான் த கிரேட் வித்தின் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அதை எப்படி தட்டி எழுப்புறது, எந்த வழிமுறைகளை நடத்தி நம்ம நினைச்சதை விட சிறந்த விஷயங்களை அடையிறதுன்னு இந்த புக்ல சொல்லிருக்காங்க. சோ புக்க கடைசி வர கேளுங்க. நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மனசு 2 லெவல்ல இருக்கு. ஒன்னு கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட்னா வெளியே இருக்கிறது, வெளிப்படையா நம்ம யோசிக்கிறது. சப்கான்ஷியஸ் மைண்ட்னா உள்ள நடக்கிறது, நமக்குள்ள இருக்கிறது. கான்ஷியஸ் மைண்ட் மூலமா தான் நம்ம ஒரு செயலையே செய்வோம். அந்த செயலுக்கேத்த ரிப்ளைய கொடுக்கற மஷின் மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்ம ஆழ் மனசு ரியாக்ட் பண்ணும். கான்ஷியஸ் மைண்ட் இம்ப்ரெஸ் பண்ணும், சப்கான்ஷியஸ் மைண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணும். வேற லெவல் டீம் ஒர்க்ல இது ரெண்டும் இயங்கிதான் நம்மள இப்போ வழி நடத்திக்கிட்டே இருக்கு. கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும், எதை யோசிக்கணும் எல்லாத்தையும் முடிவெடுக்கும். மச்சான் இத பண்ணுன்னு கான்ஷியஸ் மைண்ட் சொன்னா அதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் சரி பாஸ், நான் நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அப்படின்னு பதில் கொடுக்கும். சுயநினைவு மூலமா நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ, எதெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாத்தையும் இந்த ஆழ் மனசு அப்படியே உள்ள பதிச்சிரும். சோ அடுத்த முறை நீங்க ஒரு பர்சனாலிட்டியா ஒரு விஷயத்த வெளியிடுறப்போ அதோட பிம்பம் முதல்ல ஆழ் மனசுக்குள்ளதான் பதிஞ்சிருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, சுயநினைவு மூலமா நம்ம அப்பா வேலைக்கு போறத பாக்குறோம். அதை அப்படியே ஆழ் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா பதிச்சிடுறோம். அப்புறம் அப்பாவோட வயசு வந்ததும் அதே விஷயத்த நாம எக்ஸாக்டா பண்றோம். சோ சுயநினைவால நாம பார்த்த விஷயங்கள ஆழ் மனசு பதிச்சு அதையே நம்ம பர்சனாலிட்டியா வெளிப்படுத்துது. ஒரு விளை நிலத்தை எடுத்துக்கங்க. அதுல நம்ம ஒரு விதைய விதைக்கிறோம். அந்த விதை செடியா வளர்ந்து மரமா மாறி அப்புறம் பழங்களை உருவாக்குது. இந்த விதை நல்ல விதையா கெட்ட விதையா அப்படியெல்லாம் அந்த விளைநிலம் பார்க்காது. நல்ல செடியா இருந்தாலும் முளைக்க வைக்கும், கெட்ட செடியா இருந்தாலும் முளைக்க வைக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஆழ் மனசும் ஒரு விளைநிலம் மாதிரி. நம்ம சுயநினைவு மூலமா விதைக்கக்கூடிய விதைகள் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது வளர்ந்து மரமாகி அதோட தாக்கங்களை நமக்கு கொடுக்கதான் செய்யும். சோ அடிப்படையா நம்ம ஆசைகளை சுயநினைவு மூலமா ஆழ் மனசுக்கு கொடுக்கறப்போ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவேளை அந்த ஆசை கெட்ட ஆசையா இருந்தா அப்படியே ஆழ் மனசுக்குள்ள பதிஞ்சு நிஜத்துல நடந்துரும். அது நமக்கும் ஆபத்து, நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கும் ஆபத்து. உங்களுக்கு பவர் வேணும்னா, நாலேஜ் வேணும்னா, ஹாப்பினஸ் வேணும்னா நீங்க மனசுக்குள்ள சின்சியர்லி ஆசைப்பட்டா மட்டும் போதும். சப்கான்ஷியஸ் ஃபுல் ஸ்பீட்ல ஒர்க் பண்ணி உங்க ஆசைய ரியாலிட்டியா மாத்தி கொடுக்கும். உங்க ஆழ் மனசு ஒரு மெகா குடவுன் மாதிரி. ஸ்டாக்கு அன்லிமிட்டெட். நீங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் அது சத்தமே போடாம ரெடி பண்ணி கொடுத்துரும். சூப்பர்ல. நீங்க என்ன ஆக ஆசைப்படுறீங்களோ அதுவாவே நீங்க ஆகலாம். ட்ரிக் என்னன்னா, உங்களுக்கு உங்க சப்கான்ஷியஸ் மைண்டு கிட்ட நல்லா ஆர்டர் போட தெரிஞ்சா போதும். மிச்சத்தெல்லாம் இந்தா பண்றேன் எஜமா அப்படின்னு அதுவே பண்ணிடும். லைஃப்ல ஒரு லிமிட்டே இல்ல. நீங்க ஆழ் மனச சரியா கைட் பண்ணா மட்டுமே போதும். அது உங்களுக்கான பவர், உடல் ஆரோக்கியம், மன தெளிவு, திறமை, செம்மையான டேலண்ட், புத்திசாலித்தனம்னு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா உங்ககிட்ட கொடுத்துரும். ஒரு ஆசானுக்கு மாணவன் மரியாதை கொடுக்கற மாதிரி சுயநினைவு சொல்ற எல்லா ஆசைக்கும் இந்த ஆழ் மனசு எல்லையே இல்லாம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம ஆழ் மனச சரியா வழி நடத்த நம்ம சுயநினைவையும் சரியா வழி நடத்தணும். இங்க எதுவுமே இம்பாசிபிள் இல்ல. நமக்குள்ள இருக்க த கிரேட் வித்தின் எல்லையற்றது. இத வச்சு இதுவரைக்கும் மனுஷன் அடையாத பெரிய பெரிய சாதனைகளை கூட நம்மளால செய்ய முடியும். நம்ம நினைச்சதை விட பல மடங்கு உயர்ந்த விஷயங்களை உற்பத்தி பண்ண முடியும். சரி, எப்படிதான் இந்த ஆழ் மனச நம்ம இம்ப்ரெஸ் பண்றது? நம்ம பர்சனாலிட்டியோட எல்லா அங்கங்களுக்குள்ளயும் இந்த ஆழ் மனசால புகுந்து போக முடியும். சோ நம்ம மூளைக்குள்ள நேரடியா புகுற தன்மையும் அதுக்கு இருக்கு. நம்ம உடல், மனம் இப்படி எல்லா பகுதியிலையும் நம்ம ஆழ் மனசோட வாழ்க்கைய முழுசா சுயநினைவோட நம்ம புரிஞ்சுக்கிறப்போ ஆழ் மனசோட வேலை திறன் இன்னும் அதிகமாகும். அதை யூஸ் பண்ண நம்ம நினைக்கிறோன்னு அதுக்கு ஆழமா பதிஞ்சு நம்ம கேக்குறதையே செய்ய ஆரம்பிக்கும். எப்படி நம்ம ஆழ் மனசு பக்கமே நம்ம கவனம் செலுத்துறது? அதுக்கு நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க த கிரேட் வித்தின் அப்படிங்கிற நம்மளோட சக்திய எழுப்பணும். இத மட்டும் எழுப்பிட்டோம்னா நமக்குள்ள இருக்க புது சூப்பர் ஹீரோ வெளியே வர ஆரம்பிப்பான். இதுவரை வெளிவராத மனுஷனோட எல்லா சக்திகளும் வெளியே வரும். யாருக்கு தெரியும்? வானத்துல கூட பறக்கலாம், தண்ணி மேல கூட நடக்கலாம்.
உடல் அப்புறம் மனசோட எல்லா பகுதியிலையும் நம்ம ஆழ் மனசை தட்டி எழுப்பிட்டதா நம்ம உணர ஆரம்பிச்சதும் ஒவ்வொருத்தங்களாலையும் தனக்குள்ள இருக்க எல்லையற்ற சக்தியை உணர முடியும். என்னால முடியுமா, நான் பண்ணிடுவேனா, இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் காணாம மறைஞ்சு போயிடும். நம்ம சக்திகளுக்கு எல்லையே இல்லைன்னு நம்ம உணர்றப்பதான் எல்லையே இல்லாத சக்திகளை நம்ம அடையவும் முடியும். ஆழ் மனசை நம்ம நெருங்கணும்னா, அதை தட்டி எழுப்பணும்னா நம்ம மனசுக்குள்ளதான் நம்மளோட கவனத்தை நம்ம செலுத்தணும். ஏன்னா இது மனதளவுல இயங்கக்கூடியது. எப்படி ஒரு ஸ்பாஞ்சில தண்ணி ஊத்துனா அது தண்ணிய வேகமா உறிஞ்சிருமோ, அதே மாதிரிதான் ஆழ் மனசும் மன ரீதியா இருக்கக்கூடியது. நம்ம சுயநினைவோட சில விஷயங்களை கொடுக்க அது உறிஞ்சுகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதாவது ஒரு காருக்கு அதோட என்ஜின் எப்படி பெரிய சக்தியோ, அதே மாதிரி உங்களை இயக்குறதுக்கும் ஒரு பெரிய சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. இந்த என்ஜின், இந்த சக்தி நீங்க என்னெல்லாம் வெளியில செய்யணுமோ அதுக்கான வழிகாட்டுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையவே கொடுக்குதுன்னு சொல்லலாம். அப்ப இந்த சக்தியை நம்ம அடைய செய்ய வேண்டியது நம்ம சுயநினைவோட சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள், செய்யக்கூடிய செயல்களை சரியா செய்யணும். அப்போதான் அது நம்ம ஆழ்மனசுக்குள்ள போய் நமக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்கும். நம்ம ஜஸ்ட் மேலாப்புல நம்மளோட வாழ்க்கைய மாத்த நினைக்காம இன்னும் டீப்பரா உள்ள போய் நம்ம எண்ணங்களை மாத்தணும். அந்த எண்ணங்கள் தான் ஆழ்மனசுல ஆணி வேரா பதிய போகுது. நேரடியா நம்ம செடியோட இலைக்கெல்லாம் தண்ணி ஊத்துறது இல்ல, வேருக்கு தானே தண்ணி ஊத்துறோம். நமக்குள்ள இருக்க இந்த மனசும் அந்த வேர் மாதிரி. இதுக்கு நாம சரியா வழிகாட்டுதலை கொடுத்துட்டா அது நம்ம செயல்களை சரியா செஞ்சிரும். இப்படி நீங்க ப்ராப்பரா கவனிச்சு செய்யும் போது உங்களோட சுயநினைவு எண்ணங்கள் தானா உங்க ஆழ் மனசுல ஒரு பெரிய மார்க்கை ஏற்படுத்திடும். ஒவ்வொரு முறை நீங்க இதெல்லாம் என் ஆழ் மனசுக்குள்ள பதியணும் அப்படிங்கிற முழு எண்ணத்தோட நம்பிக்கையோட செய்யும் போதும் இது தானா உங்க ஆழ் மனசுல ஒரு ஆழமான மார்க்கை உருவாக்கிரும். சோ நீங்க எதை கேட்டீங்களோ அதையே உங்க ஆழ் மனசும் கொடுத்துரும். கிட்டத்தட்ட அமேசான்ல ஆர்டர் போடுற மாதிரி தான் இந்த காஸ்மிக் உலகத்துல நம்ம ஆர்டர் பண்றோம். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம சரியான ஆர்டர்ஸ். சோ ஆர்டர்ஸை நம்ம சரியா கொடுத்தா நமக்கு வர வேண்டிய டெலிவரியும் சரியா வரும். ஆழ் மனசை நம்ம கவனிக்கிறப்போ நீங்க என்ன ஐடியாவா அதுக்குள்ள ஆழமா கொடுக்கணும்னு தெளிவா கற்பனை பண்ணணும். அதை பத்தி ஜஸ்ட் சிந்திக்க மட்டும் செய்யாம அதை மனசார ஃபீல் பண்ணுங்க. இந்த ஐடியாவோட சோல் வர ஃபீல் பண்ணுங்க. லைக் உங்களோட இதய துடிப்பையே கொடுக்கற மாதிரி உங்களோட கற்பனை அவ்வளோ ஈடுபாடுள்ளதா நுணுக்கமானதா இருக்கணும். நான் தன்னம்பிக்கையோட இருக்கேன்னு ஜஸ்ட் நினைக்க மட்டும் செய்யாம தன்னம்பிக்கையா எப்படி இருக்கணும்னு ஃபீல் பண்ணுங்க. அப்படியே பெருசா உயரமா வளர்ந்து நின்னு முகத்துல புன்னகையோட கம்பீரமா தெளிவா எல்லார்கிட்டயும் பேசுறீங்க. இதுல தன்னம்பிக்கை தெரியும். இந்த வைபை நல்லா ஃபீல் பண்ணுங்க. ஏன் இப்படி ஃபீல் பண்ண சொல்றேன்னா, உங்க மைண்டு ஒரு ரோபோட் மாதிரி. ரோபோட்டுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்றோமோ அதெல்லாம் அப்படியே அதோட கோர் மெமரியில சேவ் ஆயிடும். அந்த மாதிரிதான் நம்ம ஃபீல் பண்ணி அந்த ஆழ் மனசுல அழுத்தமா அதை விதைக்கிறப்போ அப்படியே நம்ம ப்ரோக்ராம் பண்ற மாதிரி அது ரெஜிஸ்டர் ஆயிடும். இங்க நம்பிக்கை தான் மெயின். இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும். நான் என்னோட சுயநினைவு மூலமா ஆழ் மனசுக்கு எனக்கு வேண்டிய விஷயங்களை சிறந்த முறையில கொடுப்பேன். அது தனக்குள்ள நல்லா பதிச்சு எனக்கு வேண்டிய விஷயத்த செஞ்சு கொடுக்கும். ரிசல்ட்டுக்கு கேரண்டி இருக்கு. தோல்விக்கு இங்க இடமே இல்ல. இப்படி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. நீங்க உங்க ஆழ் மனசுக்குள்ள வைக்கிற நம்பிக்கை வலுவானதா ஆழமானதா இருந்தா அது ரொம்ப சக்தி வாய்ந்த ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்க வைக்கக்கூடிய இந்த வலுவான நம்பிக்கை உங்க ஆழ் மனசுக்குள்ள நல்லா புகுந்து உங்களுக்காக நீங்க கேட்ட விஷயத்த அப்படியே செஞ்சு கொடுக்கும். நம்பிக்கை அதிகமாக ஆக தினம் இருந்த குழப்பத்துல இருந்து மீண்டு உங்களோட மைண்டு எழுந்துக்க ஆரம்பிக்க எல்லையற்ற சக்திகளை வெளிப்படுத்தும். உங்க கண்ணுக்கு தெரியற இந்த பொய்யான மாயை உலகத்தை தாண்டி இருக்க ரியாலிட்டிய, பெரிய சக்திய உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும். நீங்க உங்க ஆசைகளை விதைக்க அந்த ஆசைகள் உங்களோட கண்ணுக்கு தெரியற இந்த ரியாலிட்டிய தாண்டி வேற எங்கேயோ போய் உண்மையாகி திரும்ப உங்ககிட்டயே வர்றத பாப்பீங்க. ஒரு விதைய விதைக்கிற மாதிரி தான் இதுவும். சக்சஸ்ஃபுல்லான ஒரு செடியை வளர்த்து காட்டுற மாதிரி நீங்க விதைச்ச ஆசைகளை நிஜமாக்கி காட்டும். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்க ஆழ்மனசு கிட்ட போயிட்டு ஏ இப்ப நீ இதை பண்ணியே ஆகணும், பண்ணலனா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு நீங்க மிரட்டாதீங்க, கத்தாதீங்க. உங்க ஆசைகளை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுங்க. எனக்கு இது உண்மையா வேணும்னு நினைங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நடக்கிற மாதிரி அசைக்க முடியாத நம்பிக்கையா இதை மாத்துங்க. உண்மையா நடந்ததா ஃபீல் பண்ணி நீங்க உணர்றப்போ நீங்க ஆழ்மனசை மிரட்டி ஆர்டர் பண்ண தேவையே இல்லை. அதுவும் சேர்ந்து உங்க கூட இந்த நல்ல ஆசைய ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும், நிஜமா நடத்த ஆரம்பிக்கும். உங்க வலுவான ஆசைகளை அசைக்க முடியாத நம்பிக்கை கூட நீங்க இணைக்கிறீங்கல்ல, இது ஒரு மேஜிக் காம்போ. ஓகே, இது செய்ய வேண்டிய விஷயம், கண்டிப்பா அவசியமான விஷயம், லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னு உங்க ஆழ்மனசு செய்ய ஆரம்பிச்சிரும். ஃபேன் அமர்த்தி போட்டு சத்தம் போட்டு திட்டி அம்மா நம்மள ஸ்கூலுக்கு எழுப்புற மாதிரியெல்லாம் நீங்க ஆழ்மனசு எழுப்பக்கூடாது. இப்படியெல்லாம் நீங்க பண்ணா ஆழ்மனசு எழுந்துக்கும் செய்யாது. பொறுமையா அதை எழுப்பணும். அதையே எழுந்துக்க வைக்கிற அளவுக்கு ஒரு வகையான உணர்ச்சிகளை கொடுக்கணும்.
ஆழமா வலுவான அமைதியான எண்ணங்களை, சாந்தமான எண்ணங்களை அதுக்கு கொடுக்கணும். அப்போதான் அது கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நிஜமாக்கி கொடுக்கும். சோ ஆழமான எண்ணங்களை சிந்திங்க, பெரிய கனவுகளை காணுங்க. உங்களோட விழிப்புணர்வை முடிஞ்ச வர அதிகமாக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள நீங்க ஃபோக்கஸ் பண்ண வெளியே இருக்க உலகத்தையும் உங்களால மாத்திக்க முடியும். ஆழ்மனச நிம்மதியோட கையாளுங்க. அதுக்குன்னு தூங்கிடக்கூடாது. கண்ணை மூடிட்டு நிதானமா நிம்மதியோட உங்க ஆழ்மனச ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு கிரிக்கெட் பிளேயர் சுத்தி இருக்க எந்த கூச்சல் சத்தத்தையும் கேட்காம ஸ்டேடியம்ல எப்படி தன்னோட கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாரோ அந்த மாதிரி நிதானமா அமைதியா பண்ணணும். தண்ணி மாதிரி இருக்க பாருங்க. தண்ணி எதுல ஊத்துனாலும் அதுக்கேத்த மாதிரி தன்னை வடிவமைச்சு தன்னோட சக்திய காட்டும். நீங்களும் தண்ணி மாதிரி எல்லா சூழலுக்கும் ஏத்த வழியில நடக்க வைக்க உங்க மைண்ட ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. தினம் 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் தனியா உட்கார்ந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி உங்க ஆழ்மனசோட சக்திய, எனர்ஜிய நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க த கிரேட் வித்தின் அப்படிங்கிற பெரிய சக்தி, இதுவரை நீங்க கண்டுபிடிக்காத பெரிய சக்தி சீக்கிரமே எழுந்துக்கும். இந்த எல்லையற்ற சக்தி உங்களோட ஒரு பகுதியா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. வந்ததை புரிஞ்சுகிட்டதும் பிரபஞ்சமே உங்க கையில இந்த சீட் கோட்ஸ நீ யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்த மாதிரி இருக்கும். தோல்வியா? எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க மட்டும் ஆழ்மனச நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, அதோட ப்ராசஸ நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க. உங்க மைண்டு ரிசல்ட்டை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காது, பயப்படாது. முழு நம்பிக்கையில மட்டுமே செயல்படும். ஆழ்மனசு ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரிசல்ட்ஸ் ஏதோ வேகமாவே வந்துட போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க பதட்டத்தை உணர மாட்டீங்க. ஏன்னா பதட்டம் உங்க எனர்ஜி ஃப்ளோவை பாதிக்கும், உங்க ப்ராசஸோட ஃப்ளோவை பாதிக்கும். சிக்னலே இல்லாம இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவா இருக்கப்போ ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணா அது எப்படி டவுன்லோட் ஆகுமா? எவ்வளோ ஸ்லோவா இருக்கும். அந்த மாதிரி இந்த ப்ராசஸ்ல நீங்க லைட்டா பதறினா கூட இந்த ப்ராசஸ் தடைப்படும். இந்த ப்ராசஸ் மேல, இந்த லா மேல நம்ம முழு நம்பிக்கை வச்சு செயல்படுறப்போ நம்ம பதட்டங்கள் எல்லாம் நீக்கப்படும். இதான் முக்கியம். ஏன்னா இந்த பதட்டம் ஒரே ஒரு தடவை உள்ள நுழைஞ்சிட்டா உங்க ஆழ்மனசு வேலை செய்யறத அப்படியே பாஸ் பண்ணி நிறுத்திடும். சரியான ஐடியா, வலுவான ஆசை, ஆழமான நம்பிக்கை இதெல்லாம் நீங்க சரியான நேரத்துல கொடுக்கறப்போ இந்த ப்ராசஸே செம்மையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சோ முதல் விஷயம், இது வேலை செய்யும். இந்த ப்ராசஸ் கண்டிப்பா நடக்கும். என்னால ஆழ்மனசை ஆக்டிவேட் பண்ணி எனக்குள்ள இருக்க த கிரேட் வித்தின் அப்படிங்கிற பெரிய சக்திய ஆக்டிவேட் பண்ண முடியும்னு நீங்க முதல்ல நம்புங்க. ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்க கேமரா மாதிரி உங்க ஆழ்மனசும் நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, எதெல்லாம் சிந்திக்கிறீங்க, ஃபீல் பண்றீங்கன்னு எல்லாத்தையும் பக்காவா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். எப்போ தேவையோ அப்ப திரும்ப அதை பிளே பண்ணி பாத்துக்கும். எங்க ட்விஸ்ட் என்னன்னா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை மட்டும் அது முன்னாடி நடந்ததை ரிசர்ச் பண்ணி ரீப்ளே பண்ணி பார்க்காது. அதுவே உருவாக்கும், டெவலப் பண்ணும், பெருசாக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆப்பிள் விதைய விதைக்கிறீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஆப்பிள் தான் கிடைக்குமா? இல்ல, அந்த விதை பெரிய மரமா வளர்ந்து உங்களுக்கு நிறைய ஆப்பிள்ஸ் கிடைக்கும். அப்படிதான் நம்ம ஆழ்மனசுக்கு கொடுக்கற ஒவ்வொரு விஷயமும் பல மடங்கா மாறும். எதிர்பார்த்ததை விட நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கும். சோ எப்பவுமே பாசிட்டிவான நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க வச்சிருக்க உங்க ஐடியாக்களை மட்டும் அது ரீப்ளே பண்ணாது. நீங்க வச்சிருக்க உங்க ஒரிஜினல் ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் அது வேலை செய்யும். சோ உங்க ஆசைகள் எது சம்பந்தமா இருந்தாலும் அதே சம்பந்தம் இருக்க உங்க ஐடியாக்களோட இணைச்சு ஆழ்மனசு செயல்பட ஆரம்பிக்கும். ஆழ்மனசால எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண முடியும், பதில்களை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீங்க உங்களுக்கு எது வேணும்னு தெளிவா சொல்லணும். ஸ்மார்ட்டா நீங்க அதுக்கு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்தா மட்டும்தான் அதால உங்களோட பிரச்சனைக்கான தீர்வை சரியா கொடுக்க முடியும். நம்ம வெற்றி அடைய நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் ஆழ்மனசு நமக்கு கொடுத்துரும். ஏன் இப்ப கூட கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம ஜஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். இந்த மாயை உலகத்தோட மாயாஜாலத்துல மயங்கி நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காம நம்ம கண்ணை திறந்து அதை கான்ஷியஸா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணும்னா உங்க கான்ஷியஸ் மைண்ட் மூலமா சுயநினைவோட கண்ணை திறந்து உங்க ஆழ்மனசை வழி நடத்துங்க. நீங்க ஆரோக்கியமாக அதுவே உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிரும். உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி வடிவமைச்சிரும். நீங்க சரியா சாப்பிடல, ரெஸ்ட் எடுக்கல, ஆக்டிவா இல்ல அப்படின்னா உங்க உடல் முன்னேறாது. உங்க ஆழ்மனசோட சக்திய நீங்க வெளிக்கொண்டு வரணும்னா அதுக்கு கான்ஷியஸா நீங்க செயல்படணும். கான்ஷியஸா செய்ய வேண்டிய வெற்றி வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும். ஆழ்மனசு உங்களுக்குள்ள செயல்பட வைக்க வேண்டிய கருவிங்க எல்லாத்தையும் தெளிவா கொடுக்கும். ஆனா அது எல்லாத்தையும் உங்க கான்ஷியஸ் மைண்டா ஒவ்வொன்னா பிக் பண்ணி யூஸ் பண்ணணும். ஆழ்மனசுக்கு எல்லையே இல்லாத அதிகப்படியான திறன் இருக்கிறது உண்மை. ஆனா அதுக்காக இது நமக்காக மட்டுமே அடிமையா வேலை செய்யும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இதை நம்ம வழி நடத்தி நமக்கு வேலை பார்க்க வைக்கலாம். ஆனா வழி நடத்தலனா அது நம்மள கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிரும். நீங்க அது கொடுக்குற அடிப்படை விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை கான்ஷியஸா பயன்படுத்தினா போதும். ஆழ்மனசு உங்களுக்கு மரக்கட்டை, ஆணி, சுத்தியல் எல்லாத்தையும் கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி வீடு தான் கட்டணும். புரியுதா?
உங்க ஆசைய இலக்க நீங்க சொல்லிட்டா இந்தா அப்படின்னு உங்க ஆசைக்கான எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் அதை தந்துரும். அது எல்லாத்தையும் வச்சு நீங்க உங்க ஆசைகளை இலக்குகளை அடையணும். அவ்வளவுதான். எனக்கு கிரியேட்டிவான ஐடியாக்களை கொடு, ஆழமான புரிதலை கொடுன்னு நீங்க உங்க ஆழ் மனசை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது தானா உங்களை ஜீனியஸ் ஆக்க வேண்டிய எண்ணங்களை சக்திகளை கொடுத்துரும். நீங்க உங்க ஐடியாக்களை பொறுமையா ஒழுக்கத்தோட கவனிக்கலன்னா நீங்க ஜீனியஸ் ஆக முடியாது. ஆழ் மனசு கிட்ட என்னோட எழுத்து திறனை அதிகமாக்கு, பேச்சு திறனை அதிகமாக்கு இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான அறிவையும் எனர்ஜியையும் தான் உங்களுக்கு அது கொடுக்கும். நீங்க அதை எடுத்துக்கிட்டு பயிற்சி பண்ணதான் தினமும் செய்யதான் அதுல நீங்க சக்சஸ் பார்க்க முடியும். நம்ம ஜீனியஸ் ஆகுறது கூட நம்ம ஆழ்மனசுல இருந்து தான் வெளிப்படும். எனக்கு கிரியேட்டிவான ஐடியாஸை கொடு, புது புது ஐடியாஸை வித்தியாசமானதை கொடு இப்படி நீங்க ஆழ்மனசு கிட்ட கேட்க உங்களை ஜீனியஸா மாத்துறதுக்கான எண்ணங்களையும் பவரையும் உங்களுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஐடியாஸை நீங்க அப்படியே விட்டுடாம தொடர்ந்து அதுல வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். பொறுமையா ஒழுக்கத்தோட அதுல வேலை செய்யணும். இந்த ஒர்க் பண்ண வைக்கிற வேலைய நீங்க செய்யலன்னா உங்களால ஜீனியஸா ஆக முடியாது. அது கொடுக்குற ஒவ்வொரு ஐடியாவையும் ஸ்கில்லையும் நீங்க பயிற்சி பண்ணி ஆக்ஷனா வெளிப்படுத்தினாதான் வேலை செய்யும். அப்புறம் சுயநினைவு மூலமா தெளிவான தகவல்களை மட்டுமே ஆழ்மனசுக்கு அனுப்பணும். அப்பதான் ஆழ்மனசும் தெளிவான கருவிகளை உங்களுக்கு கொடுக்கும். உங்க சுயநினைவு ஒர்க்கர் மாதிரி, ஆழ்மனசு பவர் சோர்ஸ் மாதிரி. அந்த ஒர்க்கர் முறைப்படி எல்லாத்தையும் எடுத்து செஞ்சாதான் இந்த பவர் சோர்ஸ் சரிவர இயங்கும். ஒர்க்கர் தன்னோட எனர்ஜி எதையுமே யூஸ் பண்ணலன்னா வேலை நடக்காது. நம்ம ஆழ்மனசோட சக்தியை சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா நம்மளால எதை வேணாலும் அடைய முடியும். ஏன்னா ஆழ்மனசு கிட்டதான் எல்லையற்ற வலிமை இருக்கு. நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்களை கூட நடத்தி காட்டுற பவர் இருக்கு. நமக்குள்ள மறைஞ்சிருக்க எல்லையே இல்லாத சக்திய இது வெளிக்கொண்டு வரும். ஒரு ஐடியாவை நீங்க ஆழ்மனசுக்குள்ள விதைக்கணும்னா, அதுவும் ஆழமா விதைக்கணும்னா சில விஷயங்களை நீங்க செய்யணும். முதல்ல அந்த ஐடியாவை வலுவா நீங்க ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு அது உண்மையாவே வேணும்னா அதுல நீங்க செம்ம ஆர்வம் காட்டணும். கண்டிப்பா இது நடந்தே ஆகுங்கிற வலுவான நம்பிக்கை இருக்கணும். இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் உங்க ஆழ்மனசு நீங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை தெளிவா ரிசீவ் பண்ணும். உங்களுக்கு அதிக சக்தியோட பதில் சொல்லும். இது எல்லாத்துலயும் ஆழமா ஃபீல் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஐடியாவை நீங்க ஆழமா ஃபீல் பண்ணாத வர அந்த ஆழ்மனசுக்குள்ள மூழ்காது. அதை நீங்க வலுவா ஃபீல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். அதனாலதான் உங்களை சுத்தி இருக்க சூழலும் உங்களை சுத்தி இருக்க மக்களும் அதிகமா உங்களை பாதிக்கிறாங்க. அப்பா அம்மானா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சகப்பா இருக்கவும் போய் சொல்ல மாட்டான். இதெல்லாமே நம்மளை சுத்தி நடக்கிற சூழல்ல இருந்தும் மக்கள் கிட்ட இருந்தும் நாம பாக்குறது. அதை நினைச்சு நம்ம ஒன்ஸ் ஃபீல் பண்றோம்னா நம்மளே அறியாம நமக்குள்ள போய் அது பதிஞ்சிரும். உங்களை சுத்தி இருக்க சூழல்ல ஏதோ ஒண்ணு உங்களை உணர்ச்சி பூர்வமா ரொம்ப ஆழ்த்துதுன்னா அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி தானா உங்க ஆழ்மனசுக்குள்ள அது புகுந்துரும். ஒரு விஷயம் உங்க ஆழ்மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டா போதும், அது உங்க மைண்டோட ஒரு பகுதியாவே மாறிடும். உங்க எண்ணங்கள், பர்சனாலிட்டி, செயல்கள் எல்லாத்தையும் அது வடிவமைச்சிரும். சுத்தி இருக்க நியூஸ் பூரா நெகட்டிவிட்டி, பயம் இதை மட்டுமே உங்க ஆழ்மனசு கேட்டுக்கிட்டே இருந்தா நீங்களே கவனிக்க மாட்டீங்க. அது தானா உள்ள போய் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிடும். அவங்கள சுத்தி பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நேரடியா அவங்கள பாதிக்கிறதால மக்களால ரொம்ப எளிமையா அவங்களோட உணர்ச்சிகளை மேனேஜ் பண்ண முடியறதில்ல. தன்னம்பிக்கை, நிம்மதி, நோக்கம் இப்படி எந்த விஷயத்த நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்ட்ராங்கா மனசார ஃபீல் பண்ணி ஐடியாக்களா மாத்தி அந்த ஐடியாக்களை உங்க ஆழ்மனசுக்கு கொடுத்து அதை வழி நடத்துங்க. அங்கதான் அது வளர்ந்து உங்க வாழ்க்கைய பெஸ்டா வழி நடத்தும். முடிவுல உங்க ஆழ்மனசு எதை ஏத்துக்குச்சோ அதுவாதான் நீங்க இருப்பீங்க. ஆழ்மனசை உங்களை கட்டுப்படுத்த விட்டுட்டீங்கன்னா உங்களோட சக்தியை நீங்க இழந்துருவீங்க. அதுவே நீங்க கட்டுப்படுத்த நினைச்சு நீ இதை பண்றதுதான் சரின்னு நீங்க ஐடியாஸை கொடுக்கறப்போ அது உங்க விதியே மாத்திடும். அதுவும் பெஸ்டா. என்னைக்குமே நீங்க நெகட்டிவான உணர்ச்சிகளை அலோ பண்ணவே கூடாது. எப்பவும் தப்பானதா மோசமானதா யோசிக்காதீங்க. ரொம்ப முக்கியமா அதெல்லாம் எமோஷனலா எடுத்துக்காதீங்க. லைக் அந்த கஷ்டங்கள்லயே உங்களை வச்சு கற்பனை பண்ணி அழுகிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. இதை பண்ணீங்கன்னா உங்க மைண்ட்ல கெட்ட விதைகள் விதைக்கப்படும். இந்த விதைகள் நோயா, பிரச்சனையா, தோல்வியா, கெட்டதா வளர ஆரம்பிக்கும். அநீதி, பயம் இப்படிப்பட்ட கெட்ட விஷயங்களை நீங்க முழு உணர்ச்சியோட ஃபீல் பண்ணி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை தான் நீங்க உங்களுக்குள்ளேயும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் செழிப்பான பக்கம் வந்து வெறும் பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டுமே கொடுக்குறீங்க. அதை மட்டுமே ஆழமா ஃபீல் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு மன அமைதி, கொண்டாட்டம், ஆரோக்கியம், வலிமை இது எல்லாத்தையும் தரும். அதனாலதான் நீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வைக்க உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணணும். உங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டாம்னா அது வேண்டான்னு கூட நீங்க உங்க மைண்ட்ல சிந்திக்க கூடாது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட நீங்க அதை சிந்திக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப சீரியஸா அதை நீங்க சிந்திக்க அதுதான் ஆழ்மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதியும். இதனாலதான் பயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. சின்ன வயசுல இருட்டுல தான் பேய் வரும்னு பயங்காட்டியே வளர்த்துட்டாங்க. 7 கழுத வயசாகியும் இருட்ட பார்த்தா எங்க பேய் வந்து நம்ம கழுத்து பிடிச்சிருமோன்னு நம்ம பயந்துகிட்டே இருக்கோம். நோய், தோல்வி, பிரச்சனைகள்
இத பத்தியெல்லாம் நீங்க பயந்துகிட்டே இருந்தா அது நேரடியா உங்க ஆழ் மனசுக்குள்ள புகுந்துக்க ஆரம்பிக்கும். எதை நினைச்சு நீங்க பயப்படுறீங்களோ அதுதான் நீங்க ஈர்க்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த விஷயம்தான் காலத்துக்கும் நடந்துகிட்டேவும் இருக்கும். ஆழமா நீங்க பயந்துகிட்டே இருக்கப்போ அதோட எஃபெக்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க ஆழ் மனசுக்குள்ள பயத்துக்கான விதைங்க விதைக்கப்படும். அந்த விதைங்க நீங்க வேண்டாம் வரக்கூடாதுன்னு நினைச்ச பதட்டம், உடல் நல பிரச்சனை, மனசுக்குள்ள குழப்பம், இதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். இந்த லா எப்படி இந்த நெகட்டிவ் வழியில வேலை செய்தோ அதே மாதிரிதான் பாசிட்டிவ் வழியிலும் வேலை செய்யும். நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தா அதை வலுவா நம்பி ஆழமா ஆசை வச்சு உங்க ஆழ் மனசுக்குள்ள பாசிட்டிவான விதைகளை விதைக்கணும். காலப்போக்குல அந்த விதைகள் வெற்றி விதைகளா, நிம்மதி மற்றும் திறன் கொண்ட நல்ல விதைகளா மாறும். நான் வலிமையானவனா மாறுவேன், ஆரோக்கியமானவனா, புத்திசாலியா மாறுவேன்னு நீங்க நம்புறப்போ அது சம்பந்தமாவே உங்க ஆழ் மனச நீங்க வழி நடத்துறப்போ அதுவாவே நீங்க ஆவீங்க. மொத்தத்துல நீங்க எதை ஆழ் மனசுக்கு கொடுக்குறீங்களோ அதுவாதான் ஆவீங்க. எதுக்காக நம்ம ஆழ் மனச சரியா வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. நம்பர் 1, நம்மகிட்ட இருக்க எல்லா குறைகள், தவறுகள், பலவீனங்கள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு அது உடல், மனம், உணர்ச்சிகள் இப்படி எது ரீதியா இருந்தாலும் சரி. நம்பர் 2, மனசுக்குள்ள ஆல்ரெடி மறைஞ்சிருக்க தி கிரேட் வித்தின் அப்படிங்கிற மிகப்பெரிய சக்திய வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இந்த 2 விஷயத்துக்காகவும் தான் நம்ம ஆழ் மனச வழி நடத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னா, உதாரணத்துக்கு தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது, நோய், சோம்பேறித்தனம், தோல்வி, இப்படி ஏதாவது ஒண்ணு தப்பாவே நடந்துட்டு இருக்குன்னா நீங்க உஷாராயிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வலுவான விதையா உங்க ஆழ் மனசுல பதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ள இருக்க இந்த ஆழமான நம்பிக்கையும் உணர்ச்சியும் தான் இப்படிப்பட்ட கெட்ட விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. நம்மளோட வெளி வாழ்க்கைய மாத்தணும், ஆணிவேர் காரணத்தை மாத்தணும். அதாவது நமக்குள்ள நம்மளோட ஆழ் மனசுக்குள்ள தவறா பதிவு செய்யப்பட்டிருக்க விஷயங்களை மாத்தணும். ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல வேண்டான்னு ஒதுக்கியோ நம்மளால கெட்ட ஆழ் மனசு எண்ணங்களை தூக்கி எறிய முடியாது. உதாரணத்துக்கு நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றப்போ ஸ்டில் நம்ம பயப்படுறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆழ் மனசுக்கு பயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நெகட்டிவான நம்பிக்கையிலிருந்து நம்ம விலகி வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த நெகட்டிவ் விஷயங்களை அப்படியே பாசிட்டிவான விஷயங்களால ரீப்ளேஸ் பண்ணணும். பேப்பர்ல பென்சில் வச்சு எழுதிட்டு அதை எரேசர் வச்சு அழிக்கிற மாதிரி நம்ம ஆழ் மனசுக்குள்ள இருக்க கெட்ட எண்ணங்கள், நான் எப்பவுமே தோத்துக்கிட்டே தான் இருப்பேங்கிறத அப்படியே மொத்தமா அழிச்சிட்டு நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் கவனத்தோட ஃபோக்கஸ் பண்ணி செயல்பட்டுட்டு இருப்பேன்னு சொல்லி இதையே ஆழமா ஃபீல் பண்ணுங்க. திரும்ப திரும்ப இதை செய்யறப்போ பழைய நெகட்டிவ் நம்பிக்கைகளை உங்களால ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். உங்க ஆழ் மனச திரும்ப வடிவமைச்சு அதுக்கு புதுசான அதிக தரமுள்ள எண்ணங்கள் எல்லாம் கொடுக்க முடியும். ஆழ் மனசுல எக்கச்சக்க நல்ல ஐடியாக்கள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கப்போ உங்களோட உணர்ச்சிகள், உடல் ஆரோக்கியம், ஏன் உங்க மொத்த பர்சனாலிட்டியுமே மாற ஆரம்பிக்கும். இதுதான் உங்க இன்னர் ப்ரோக்ராமிங்கோட சக்தி. எங்க இருந்து தவறுகள் வருது அப்படிங்கிறது முக்கியமில்ல. அது நீங்க வேணும்னே எடுத்து செஞ்ச கெட்ட பழக்கத்தினால வந்தாலும் சரி, இல்ல அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒட்டிக்கிட்ட ஹேபிட்டா இருந்தாலும் சரி, நீங்க உங்க ஆழ் மனச சரியா வழி நடத்தி இதெல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனா இங்க ஒரு முக்கியமான ரூலை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆழ் மனசுக்கு ஒரு ராணுவ வீரன் மாதிரி எல்லாம் அப்படியே நீங்க கொடுக்குற கமாண்ட்ஸுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க தெரியாது. நீங்க ஜஸ்ட் சொல்றதுக்காகலாம் அது ஃபாலோ பண்ணிடாது. அதுக்குள்ள நீங்க ஆழமா அதை பதிக்கணும். அந்த ஃபீலிங்க அதுக்குள்ள சேர்த்து விதைச்சாதான் அது வேலை செய்யுமே தவிர ஜஸ்ட் இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொன்னாலாம் வேலை செய்யாது. உதாரணத்துக்கு நீங்க தன்னம்பிக்கை நிறைஞ்ச மனுஷனா மாறணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க இல்ல நான் இனி எதுக்கும் வெக்கப்படக்கூடாது, அப்படிப்பட்ட மனுஷனா நான் மாறணும்னு சொல்லக்கூடாது. இது தப்பு. ஏன்னா நீங்க புதுசா வெக்கம்ங்கிற வார்த்தைய உங்க மைண்டுக்குள்ள தேவையில்லாம விதைச்சிட்டீங்க. அதனால உங்க மைண்டு அதை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணும். உங்க வெக்கங்களை தான் அதிகப்படுத்தும். தன்னம்பிக்கை குறைஞ்சுகிட்டே தான் இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும்னா தன்னம்பிக்கையோட முழு எனர்ஜியோட செயல்படுற மாதிரி உங்களை கற்பனை பண்ணணும். அது இப்போ இந்த நொடி நிஜமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி உங்க ஆசைய விதைக்கணும். இது ஆழ் மனசுல நல்லா பதிஞ்சு உங்களுக்கு வேண்டிய அதே நம்பிக்கைய இந்த ஆழ் மனசு கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க கொடுக்குற ஐடியாக்கள்ல எது மெயினான ஐடியாவோ அதுலதான் உங்க ஆழ் மனசு நல்லா கவனம் செலுத்தும். சோ நான் ஃபெயிலா போக கூடாதுன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னா ஃபெயில் அப்படிங்கிற வார்த்தைய தனியா உங்க ஆழ் மனசுக்குள்ள பதிச்சிரும். அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கேத்த மாதிரி தான் எல்லா சூழ்நிலைகளும் அமைய ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு எது வேண்டாமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன வேணுமோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் நோயாளியே இருக்க விருப்பப்படல அப்படின்னு சொல்லாம நான் ஆரோக்கியமா இருக்கேன், இன்னும் வலிமையானவனா வளர்ந்துகிட்டே இருக்கேன் அப்படி சொல்லணும். உங்க மைண்ட்ல ஃபுல்லா ஆரோக்கியத்தை பத்தி மட்டுமே நிரப்பி வச்சிடணும். நோய்க்குன்னு எந்த இடமுமே இருக்கக்கூடாது. உங்க கான்ஷியஸ் மைண்ட் அப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டு ரூம் மாதிரி. ரெண்டையும் நீங்க வெளிச்சத்தால நிரப்புறீங்க. பாசிட்டிவான கொண்டாட்டமான எண்ணங்களை கொடுக்குறீங்க அப்படின்னா இருட்டுக்கு இங்க இடமே இருக்காது. இப்படிதான் உங்களோட பயம், பலவீனம், நோய், தோல்வி எல்லாத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து நீங்க விளக்கணும். எது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ
அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தால மட்டுமே உங்க மைண்ட மொத்தமா நிரப்பிடணும். கெட்ட விஷயத்த நம்ம வேண்டான்னு ஒதுக்கிட்டே இருக்கிறதால எந்த பலனும் இல்ல. எது வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்கங்கள், நெகட்டிவ் உணர்ச்சிகள் இதெல்லாம் எதிர்த்து மக்கள் சண்டை போட நினைப்பாங்க. சண்டை போட்ட அப்புறம் அந்த மொமெண்ட் கொஞ்ச நேரம் அவங்க ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா திரும்ப மறுபடியும் அதே பிரச்சனை சுழற்சியா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா நேரமும் அவங்க இதெல்லாம் எதிர்க்க நினைக்கிறாங்க. ஸ்ட்ராங்கான எமோஷனை வெளிப்படுத்தி ரொம்ப அதிகமான வெறுப்பை காட்டி எதிர்க்க நினைக்கிறாங்க. இது வலுவா ஆழ் மனசுல பதிஞ்சிருது. இது உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ, நல்லதோ கெட்டதோ, ஒன்ஸ் ஆழ் மனசுக்குள்ள பதிஞ்சுட்டா அது அப்படியே இந்த மனசார ஏத்துக்கிட்டு பல மடங்கா மல்டிப்ளை பண்ணிடும். சோ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த கெட்ட விஷயங்கள், தோல்விகள் இதெல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போடாம ஜஸ்ட் அதை மொத்தமா இக்னோர் பண்ணிடுங்க. நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிற பாசிட்டிவான தன்மைகளை மட்டும் முழு நேரம் முழு மைண்டால ஃபோக்கஸ் பண்ணி வளர்த்துக்கிட்டே இருங்க. அது வலிமை, நிம்மதி, ஆரோக்கியம், வெற்றி எதுவா இருந்தாலும் சரி. எனக்கு டயர்ட் ஆகுறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லாம நான் இப்ப எனர்ஜியோட எல்லாத்தையும் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படி சொல்லுங்க. இந்த எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லாம இந்த எக்ஸாம்ல நான் சூப்பரான மார்க் எடுத்து என் பவரை காட்ட போறேன். இப்படி மொத்த பாசிட்டிவிட்டியும் வெளிப்படுத்தி சொல்லணும். உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படிங்கறதெல்லாம் வேறுபடுத்தி ஆழ் மனசுக்கு பார்க்க தெரியாது. நீங்க கொடுக்குற எண்ணங்கள்ல எது ரொம்ப டாமினன்டான எண்ணங்களா இருக்கும் அதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணணும். அதனாலதான் நீங்க என்னவா ஆக நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே யோசிக்கணும். புது பிசினஸ் ஆரம்பிக்கிறப்போ இந்த பிசினஸ்ல எந்த தோல்வியும் வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா உங்க எண்ணங்கள் முழுக்க பயம்தான் இருக்கு. உங்க மனசு, மைண்டு எல்லாத்தையும் வெற்றி, வளர்ச்சி இப்படி ஃபீல் பண்ணுங்க. இதை செய்யறப்பதான் உங்க ஆழ் மனசு தனக்குள்ள இருக்க திறன்கள், வலிமை, உறுதி எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி நீங்க கேட்ட வெற்றிய நிஜமா நடத்தி காட்டும். இப்படிதான் நீங்க உங்க மைண்ட ரீப்ரோகிராம் பண்ணி உங்க வாழ்க்கைய மாத்தணும். அதை விட்டுட்டு கெட்டதை எதிர்த்து, வேணாங்கிறத எதிர்த்து நீங்க சண்டை போட்டீங்கன்னா இதுல எந்த பலனும் இல்ல. நீங்க தான் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும். சரியான வழியில உங்க ஆழ் மனச நீங்க வழி நடத்த சக்தி வாய்ந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்க சுய நினைவும் சரியான நேரத்துல சரியான செயல்களை செய்யணும்னு ஊக்கத்தோட செயல்படும். அதாவது கான்ஷியஸா நீங்க சரியான நேரத்துல சரியான செயல்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. மத்தவங்க இல்லன்னு நினைக்கிற இடத்துலலாம் வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப கஷ்டமான சூழலா இருந்தாலும் அதை கையாண்டு அதையே வெற்றி பாதையா மாத்துவீங்க. இது எப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு ஜிபிஎஸ் வச்சுக்கிட்டு நீங்க செயல்படுற மாதிரி. இந்த ஜிபிஎஸ் உங்களை உங்க இலக்க நோக்கி பயணிக்க வைக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு அத்லீட்னு வச்சுப்போம். ஆழ் மனசுகிட்ட நான் இன்னும் வேகமா, வலிமையானவனா, புத்திசாலி மனுஷனா தினம் மாறிக்கிட்டே இருக்கேன்னு உங்க ஆழ் மனசுக்கு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ மேட்ச் நடக்கிற அந்த சமயம் உங்களோட உள்ளுணர்வுகள் உச்சத்துக்கு வரும். இவ்ளோ நாள் நீங்க பண்ண ட்ரைனிங்கோட எஃபெக்டா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம, ஓவர் திங்க் பண்ணாம பட்டுன்னு செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஆனா இது நீங்களா சுயநினைவோட செய்யற விஷயம் இல்ல. ஆல்ரெடி சுயநினைவு மூலமா ஆழ் மனசுக்குள்ள பதிச்ச விஷயங்கள், கெட்ட பழக்கங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நீங்க பிரேக் பண்ணணும்னு நினைச்சா நான் இதை இனிமே செய்யவே மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க வேண்டான்னு ஒதுக்குறப்போ அதே ஹேபிட்டை பத்தி தான் திரும்ப சிந்திக்கிறீங்க. இந்த கெட்ட ஹேபிட் உங்க ஆழ் மனசுல இன்னும் ஆழமா தான் பதியும். எனக்கு சாக்லேட் வேண்டான்னு நீங்க வெறுக்கிறப்போ, நான் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்போ உங்க மூளை இந்த சாக்லேட் அப்படிங்கிற வார்த்தையை தான் அதிகமா கேட்கும். சோ இன்னும் சாக்லேட் தான் சாப்பிடுவீங்க. என்ன பண்ணணும் அப்போ? கெட்ட ஹேபிட்டை மொத்தமா மறக்கணும். அப்படியே ஆப்போசிட்டான விஷயத்துக்கு உங்க கவனத்தை திருப்பணும். உங்களுக்கு கெட்ட எண்ணங்களோ இல்ல ஹேபிட்டை பத்திய நினைப்போ வந்தா உடனே உங்க மைண்ட பாசிட்டிவான விஷயத்துக்கு பக்கம் திருப்புங்க. நீங்க கட்டமைக்கணும்னு நினைக்கிற புதுசான ஒரு விஷயத்த நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இனி சாக்லேட் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லாம, இனி நான் நிறைய நல்ல பழங்கள் சாப்பிடுவேன், நிறைய தண்ணி குடிப்பேன், என் முகத்தை பலன்னு வச்சுப்பேன் இப்படி சொல்லணும். புதுசான நல்ல ஆசைகள் மேல உங்க கவனத்தை நீங்க செலுத்தி அதை ரொம்ப ஆழமா ஃபீல் பண்ணணும். இதே புது விஷயத்த திரும்ப ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது உங்க ஆழ் மனசுல பாசிட்டிவான முறையில பதியணும். நீங்க அதிகம் இதை செய்ய உங்க ஆசைகள் ரொம்ப வேகமா ஆழ் மனசுக்குள்ள ஆணி வேரா பதியும். வந்தது பதிஞ்சிட்டா உங்க வாழ்க்கையில இயற்கையாவே அது வெளிப்பட ஆரம்பிக்கும். தானா உங்க கெட்ட பழக்கங்களும் ரீப்ளேஸ் ஆயிடும். ஒரே நேரத்துல ரெண்டு எதிரான விஷயங்களை உங்க மைண்டால செய்ய முடியாது. ஆரோக்கியம், வலிமை வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ கெட்ட உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் ஆசையும் மறையணும். கெட்ட உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமா வலிமையோட இருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி கோபம், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் இருந்தா அன்பும் பாசமும் இரக்கமும் வராது. ஒரே நேரத்துல பாசமாவும் வெறுப்பாவும் இருக்க முடியாது. எது உங்களுக்கு அதிகம் வேணுமோ அதுல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். தானா உங்க உணர்ச்சிகளே அந்த விஷயங்களை சரி செஞ்சிரும். நீங்க அதிகம் இரக்கத்தை தூண்டுறப்போ வெறுப்புக்கும் வருத்தத்துக்கும் எந்த இடமும் இருக்காது. பயம், வருத்தம் இது ரெண்டுல இருந்து கடந்து வரணும்னா
உங்க ஆழ்மனசு முழுக்க நம்பிக்கை, நன்றி உணர்வு இதால நிரப்புங்க. நம்பிக்கைங்கிறது வாழ்க்கை எனக்கு இன்னும் பெட்டரா ஆகும் அப்படின்னு நம்புறது. என்னோட இந்த பாதை பாதுகாப்பானது, எனக்கு வெற்றியை தான் கொடுக்கும்னு நம்பிக்கையோட இறங்குறது. நன்றி உணர்வுங்கிறது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களை அதிகம் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக நன்றி சொல்றது. சோ அதே நல்ல விஷயங்களை தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்த்துட்டும் இருப்பீங்க. உதாரணத்துக்கு, எங்க வேலை போயிடுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். அதை நினைச்சு வருத்தப்படாம இதுவரை கட்டமைச்ச திறன்கள் மேல கவனம் செலுத்துங்க. நீங்க உருவாக்கி வச்சிருக்க மதிப்புகள், உங்களுக்காக உருவாகிற புது புது வாய்ப்புகள், இதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதெல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. எனக்கான நல்ல கதவுகள் திறந்துகிட்டு இருக்குன்னு உங்க நன்றியை வெளிப்படுத்துங்க. இந்த மைண்ட் செட் தான் வலிமையையும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியையும் தூண்டும். மென்டல் சன்ஷைன்னா என்னது? வாழ்க்கையோட வெளிச்சமான பகுதி மட்டும்தான் எனக்கு வேணும், அதுலதான் நான் வாழுவேன்னு அதை மட்டும் தேர்வு செய்யறது. ஈவன் இருட்டான நாட்கள்ல கூட இதுவும் கடந்து போகும், நல்ல விஷயங்கள் என் வழியில வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற நல்ல நம்பிக்கை உணர்வை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க வாழறப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வெளிச்சத்தை கொண்டு வருவீங்க. உங்க எண்ணங்கள் தெளிவாகும். உங்களோட பர்சனாலிட்டி அழகானதா, எல்லா மக்களையும் ஈர்க்கக்கூடியதா மாறும். தொட்டதெல்லாம் தங்கமாகுங்கிற மாதிரி நீங்க செய்யற எல்லாமே பெட்டரா மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாமே பார்க்க இருட்டா தெரிஞ்சாலும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. உங்க எனர்ஜிகள் மொத்தத்தையும் சேர்த்து பாசிட்டிவான எனர்ஜியா மாத்தி உங்க ஆழ்மனசுக்கு சரியான சிக்னல்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ அதை மட்டும் கற்பனை பண்ணுங்க. உங்க உடல்ல, மனசுல அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. மனசார இதான் நடக்குதுன்னு ஃபீல் பண்ணி பேசுங்க. இது வரைக்கும் நீங்க வச்சிருக்காத நம்பிக்கை வைங்க. உங்க ஆழ்மனசு பதில் சொல்லும். உங்களுக்குன்னு ஐடியாஸை அனுப்பும். உங்களுக்கு வலிமையை கொடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை வழி நடத்தும். உங்களை நோக்கி வந்த புயல் உங்களை கடந்து போயிடும். உங்களுக்குள்ள இருக்க அந்த வலுவான சக்தி தான் உங்களை பாதுகாத்திருக்குன்னு அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த சக்தி நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிறப்பான எதிர்காலத்தை உங்களுக்காக உருவாக்கிருக்கு. இதெல்லாத்துக்கும் நீங்க உங்க ஆழ்மனச சரியான பாதையில வழி நடத்தினது மட்டும்தான் காரணம். உங்க ஆழ் மனசுக்குள்ள நீங்க ஐடியாக்களை விதைக்க நினைக்கிறப்போ உங்களோட பலவீனங்களை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களை யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஈவன் அது உங்களோட கடந்த கால நீங்களா இருந்தாலும் சரி, யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு, நான் நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா செய்யணும்னு நினைக்கிறேன்னு நீங்க சிந்திக்கிறப்போ உங்க ஆழ் மனசுக்கு 2 ஐடியாக்களை கொடுக்கறீங்க. 1, நேத்து நடந்த சின்ன சின்ன வெற்றிகள். 2, இன்னைக்கு நீங்க வச்சிருக்க மிகப்பெரிய இலக்கு. இந்த 2 ஐடியாக்களும் ஒண்ணுக்கொன்னு எதிர்த்து அதுவே கேன்சல் ஆயிக்கும். ஏன்னா சின்னது பெருசு இது 2ஐயும் ஒரே நேரத்துல ஆழ் மனசால செய்ய முடியாது. 2ம் நேருக்கு நேர் எதிரானது. ஆழ் மனசால ஒரே டைம்ல கம்மியாவும் அதே டைம்ல அதிகமாவும் நடந்துக்க முடியாது. அதே மாதிரி நான் இவனை விட பெட்டரான ஒரு ஆளா மாறணும்னு நினைச்சா இங்கேயும் நீங்க பிரச்சனையை தான் கொண்டு வரீங்க. இது 2மே அப்படியே எதிரான எண்ணங்கள். உங்க ஆழ் மனசுக்கு குழம்பி 2ஐயுமே செய்யாம ரிஜெக்ட் பண்ணிடும். ரிசல்ட் கிடைக்காது. சோ நீங்க செய்ய வேண்டிய சரியான விஷயம், கடந்த காலத்தை மறந்துருங்க. நேத்து நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ, எதெல்லாம் அடைஞ்சீங்களோ எல்லாத்தையும் மறந்துருங்க. இன்னைக்கு நீங்க எதை அடையணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க ஆழ் மனசுகிட்ட ஒரே ஒரு தெளிவான மெசேஜை மட்டும் சொல்லுங்க. அந்த மெசேஜ், இப்போ நீங்க இந்த நிமிஷம் எதை அடையணும், உங்களுக்கு என்ன வேணும், இதை மட்டும் தான் சொல்லணும். இந்த எனர்ஜி தான் உங்களை இன்னைக்கு நீங்க வச்ச இலக்க நோக்கி முழு சக்தியோட செயல்பட வைக்கும். உங்களுக்கான சிறந்த ரிசல்ட்ஸும் கிடைக்கும். நீங்க என்னவா ஆக நினைக்கிறீங்களோ அதை முழுசா இப்பவே டிசைட் பண்ணிடுங்க. அதுல நிலையா நின்னுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்க யாருமே அந்த லெவல அடையலனா கூட நீங்க அதை அடைய ஸ்டெப் எடுத்து வச்சு அதுல முழு கமிட்மெண்ட்ல இருக்கணும். கடந்த காலத்தை மொத்தமா மறந்துருங்க. அது அடுத்தவங்களோட சின்ன வெற்றியா இருந்தாலும் சரி, அதை முழுசா மறந்துருங்க. மனசார உங்க முழு மைண்டையும் நீங்க அடைய நினைக்கிற பெரிய இலக்குகள்ல போடுங்க. நீங்க என்னவா ஆக நினைக்கிறீங்களோ அதுவாவே உங்களால ஆக முடியும். உங்களுக்குள்ள இருக்க சக்தி, அந்த ஆழ் மனசுக்கு எல்லையே இல்ல, எந்த எல்லையும் இல்ல. அதோட சக்திய கணக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஆற்றல் அது கிட்ட இருக்கு. வலிமை, ஞானம், நீங்க கேட்கிற ஒட்டுமொத்த எனர்ஜி எல்லாத்தையும் இதால உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் வச்சிருக்க இந்த இலக்கை அடையறதுக்கான முழு சக்தியும் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற இந்த உண்மைய ஆழ் மனசுக்கு உரக்க சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு இவ்ளோ போதும், இந்த சின்ன விஷயம்தான் நான் கேட்கிறேன். இப்படி சின்னதா போதுமான விஷயங்களை மட்டும் கேட்காம பெருசா கேளுங்க. பெஸ்டான முழுமையான விஷயத்த கேளுங்க. சின்னதா லோ லெவல்லயே சிந்திக்காம பெருசா நல்ல தரத்துல யோசிக்கணும். இன்னும் நான் வளரணும், இன்னும் நான் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல ஸ்ட்ராங்கா விதைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நீங்க இந்த பிரசன்ட் மொமெண்ட்டை யோசிக்கிறப்போ உங்களுக்கு கடந்த காலமெல்லாம் ஞாபகமே வராது. அப்படியே அந்த கடந்த காலங்கள் நினைவுக்கு வந்தாலும் அது பாசிட்டிவான வெற்றி நிறைஞ்ச கடந்த காலமா இருந்தாலும் கடந்த காலத்தை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க, ரீகால் பண்ணாதீங்க.
உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க எதுவாக நினைக்கிறீங்களோ அதுல மட்டும்தான் உங்க முழு கவனமும் இருக்கணும். நீங்க நினைச்சபடியே உங்களால ஆக முடியும்னு உங்களுக்கு நீங்க ஆழமா புரிய வைங்க. உங்களுக்குள்ள இருக்க த கிரேட் வித்தின் அப்படிங்கிற பெரிய சக்திக்கு எந்த எல்லையும் இல்ல. உங்க ஆழ் மனசு உங்களுக்காக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டா உங்களுக்குள்ள இதுவரை நீங்க ஃபீல் பண்ணாத சக்தி வாய்ந்த எனர்ஜிய நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள புதுசா ஒரு ஃபோர்ஸ் இயங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்க இன்னர் பவர், நீங்க இதுவரை மறைச்சு வச்சிருந்த சக்தி எழுந்துக்குதுன்னு அர்த்தம். அந்த நொடி உங்க சுய நினைவு அமைதியா இருக்கணும். தேவையில்லாம இந்த சக்தியை தடுக்கிற மாதிரி ஏதாச்சும் செஞ்சிடக்கூடாது. போச்சு, இந்த சக்தி இப்ப வேலை செய்யாம நின்னுடுமோ அப்படிங்கிற சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. சுயநினைவு அமைதியா இருந்தாதான் உங்களுக்குள்ள இருக்க இந்த இன்னர் பவர் எந்த தடையும் இல்லாம ஃப்ரீயா வெளிப்படும். உங்களோட ஈகோ, வருத்தங்கள், சந்தேகங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அடக்கமா அமைதியா இருந்தாதான் உங்க ஆழ் மனசால சிறப்பா செயல்பட முடியும். அப்பதான் உங்களோட பெஸ்டான வேலைகள் வெளிப்படும். இடையில வந்து இந்த கான்ஷியஸ் மைண்ட் தடங்களா நின்னாதான் பிரச்சனை. உதாரணம் சொல்லிட்டா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. அப்போ அவரு தன்னையே மறந்து அந்த மியூசிக்கோட ரசனையில மயங்கி மியூசிக் போடுறப்போ அந்த மியூசிக் நம்மளோட உயிர் நாடிய தொடுற மாதிரி இருக்கும். கூஸ் பம்ப்ஸே வந்துரும். ஒரு ஓவியன் தன்னோட ஓவியத்திலேயே தன்னை இழந்துட்டான் அப்படிங்கிறப்போ அந்த ஓவியம் உயிருள்ள ஒன்னாவே மாறிடும். தான் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையே மறந்துட்டு ஒரு பேச்சாளர் தன்னோட வார்த்தைகளை சொல்றப்போ அந்த வார்த்தைகள்ல அதிகமான சுமை இருக்கும், அதிகமான அர்த்தம் இருக்கும். பிசினஸ் பண்ற மக்கள் ஈகோவை தூக்கி போட்டாங்க, பயத்தை உதறி தள்ளிட்டாங்க, ஜஸ்ட் தெளிவோட மட்டும்தான் செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ் ரொம்ப எளிமையாவே கிடைச்சிரும். இதை செய்யக்கூடிய மக்கள் தான் வெற்றியோட உச்சத்தை அடைவாங்க. ஜஸ்ட் அவங்க மைண்ட வச்சு கடுமையா முயற்சி பண்ணதால இல்ல, அவங்களுக்குள்ள இருக்க மிகப்பெரிய சக்திய அவங்க ஃபுல்லா நார்மலா ஃப்ளோ ஆக விட்டதால தான் இது நடந்தது. அவங்களோட இந்த சக்தியும் வெற்றியும் அவங்களுக்குள்ளேயே பல காலமா இருந்திருக்குதா. அதை இந்த மாதிரி சில வழிகாட்டுதல் மூலமா இப்போ தட்டி எழுப்பி செயல்படுத்திருக்காங்க. சோ உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஆழமான சக்தி இருக்கிறத நீங்க ஃபீல் பண்றப்போ அதை தடுக்காதீங்க, அப்படியே அலோவ் பண்ணி ஃப்ளோல போக விடுங்க. ஆரம்பத்துல அது உங்களுக்கு புதுசா வெளி விஷயமா இருக்கும், ரொம்ப தனிப்பட்ட விஷயமா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அப்படி இல்ல, அது உங்களோட பெரிய சக்தி. நீங்க இத்தனை காலம் உங்க ஆழ் மனசு கிட்ட கேட்ட சக்தி தான் அது. என்ன முன்னுக்கு கொண்டு போன்னு கேட்ட சக்தியோட வெளிப்பாடு தான் அது. உங்களோட சக்தி தான் அதுன்னு நீங்க ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது மேல நீங்க முழுசான கட்டுப்பாட்டை எடுத்துப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு வேண்டியபடி உங்க இஷ்டப்படி அதை எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம். அந்த இன்னர் பவர் உங்களோட தானே நீங்க ஃபீல் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க உணரணும். நீங்க எவ்வளோ அதிகம் உங்க ஆழ் மனசோட நெருக்கமா கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அவ்வளோ எஃபெக்டிவா அதை நீங்க வழி நடத்திட முடியும். பிளஸ் அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா உதவி பண்ணும். எப்போலாம் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஆரம்பிக்க நினைக்கிறீங்களோ, எதுக்கெல்லாம் உங்களோட பெஸ்டான முயற்சி தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த ஒரு மொமெண்ட் அமைதியா இருங்க, பாஸ் பண்ணுங்க. அந்த ஒரு மொமெண்ட் உங்க ஆழ் மனசுக்குள்ள அந்த ஆசையை விதைக்கணும். உங்ககிட்ட இருக்க அந்த பெரிய சக்தி கிட்ட கேட்கணும், இந்த ஆசை எனக்கு பெட்டரா அமைச்சுக்கூடன்னு வலிமையோட கேட்கணும். அப்புறம் கொஞ்சம் செகண்ட்ஸ் அமைதியா வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்திலே இந்த சக்தி அதிகமாயிட்டே வர்றத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பவரா அப்படியே உயர ஆரம்பிக்கும். சோ நீங்க ஆசைப்பட்ட அந்த விஷயத்த உங்களோட சக்தி கேட்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்காக தன்னை தயார்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுவே உங்களை வழி நடத்தும். இதெல்லாம் நீ பண்ணணும்னு ஐடியாஸை கொடுக்கும். இதுதான் உங்களுக்குள்ள இருக்க த கிரேட் வித்தினோட பெஸ்ட் பார்ட். ஒன்ஸ் நீங்க அதை மனசார ஃபீல் பண்ணி எனக்கு உதவி பண்ணுன்னு கூப்பிட்டீங்கன்னா அது தன்னோட வேலையை செய்ய உடனே முன் வந்துரும். அதை விட பெட்டரா வேற எதாலையுமே எதுவும் செய்ய முடியாது. இந்த சக்திய மனசார முழுமையா ஏத்துக்கிட்டு இந்த சக்திய நீங்க முழுசா பயன்படுத்துறப்போ அந்த பெரிய சக்தி கிட்ட மொத்தமா நீங்க உங்க திறன்களையும் டேலண்ட்களையும் கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். இதுதான் உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய எனர்ஜி, மிகப்பெரிய சக்தி. இதுதான் உங்களோட வெற்றிக்கான சிறந்த பாதையும் கூட. உங்க ஆழ் மனசுக்கு நீங்க அதிக சக்தியை கொடுக்கணும்னா இப்போ இந்த நிமிஷம் உங்ககிட்ட என்னெல்லாம் சக்தி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்க மொத்த பலத்தையும் வச்சு தரமான மண்ணுல விதைய விதைக்கணும். நேரடியா ஆழ் மனசுக்குள்ள ஐடியாக்களை விதைக்கணும். இந்த சக்தி உங்க சுய நினைவுல தான் அதிகமா ஆக்டிவா இருக்கும். அது மூலமா தான் உங்க ஆழ் மனசுக்கு போகும். இதை நீங்க பண்றப்போ உங்ககிட்ட இருக்க சக்தி அதிகமானத நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு விதைய போட்ட அப்புறம் அது செடியா மாறி மரமா மாறி மறுபடி நிறைய விதைகளை கொடுக்கற மாதிரி நீங்க ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் விதைக்க விதைக்க அது ஆழ் மனசுல நல்லா பதிஞ்சு இன்னும் அதிகமான நல்ல விதைகளை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் தான் திரும்ப திரும்ப நடக்கும். இதை நீங்க சரியா செய்யணும்னா உங்களோட ஆழ் மனசுக்குள்ள உங்க கவனத்தை செலுத்தணும். ஆழமா இதை நீங்க ஃபீல் பண்ணி இப்போ உங்ககிட்ட என்ன எனர்ஜி எல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் உங்க ஆழ் மனசுக்கு மொத்தமா நீங்க கொடுக்கணும். நீங்க எவ்வளவு அதிகம் எனர்ஜி ஈர்த்துக்கிறீங்களோ
அவ்வளோ அதிகமான சக்திய உங்க ஆழ் மனசுக்கு உங்களால கொடுக்க முடியும். நீங்க அதிகம் சக்திய கொடுக்க அது உங்களுக்கு முன்ன இருந்ததை விட வலிமையான விஷயத்தை தான் திரும்ப கொடுக்கும். இது விதைக்கிற மாதிரி தான். நல்ல மண்ணுல நீங்க ஆரோக்கியமான விதைய விதைச்சா அது வளர்ந்து நிறைய பலன்களை தரும். அதே மாதிரிதான் நீங்க ஆழ் மனசுக்கு அனுப்பக்கூடிய ஒவ்வொரு சக்தியும் பல மடங்கா 10, 20 ஏன் 100ன்னு கூட மல்டிப்ளை ஆகி உங்ககிட்ட வரும். தினம் உங்களோட எனர்ஜிய உங்க ஆழ் மனசுக்கு கொடுக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. சோ நீங்க இன்னும் அதிகமான பவரை கட்டமைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பவரை இன்னும் தரமானதா மாத்தணும்னா அதுக்கு அந்த பவரெல்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க எண்ணங்களை சரி பண்ணி அதை மேலோங்கி நிக்க வைக்கணும். இது எப்படின்னா, விதைய விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விதையை நல்லா சுத்தம் பண்ணி பாலிஷ் பண்ற மாதிரி உங்க ஆழ் மனசுக்குள்ள நீங்க எந்த ஒரு விஷயத்த ஆழமா பதிய வைக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க வைக்க போற எண்ணங்களோ ஐடியாக்களோ அதிகபட்ச லெவல அடைஞ்சிருச்சான்னு கவனிச்சுக்கோங்க. நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை நல்லா தரமானதா வலுவானதா முழு எமோஷனை வச்சு கற்பனை செஞ்சு அதுக்கு சமமா இருக்க நல்ல அழகான விஷயங்களை யோசிச்சு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டு அப்புறமா அந்த ஆசைகளை ஆழ் மனசுக்கு அனுப்புங்க. சோ ரிசல்ட்டும் உங்களுக்கு அதிக தரத்துல தான் கிடைக்கும். பட் நீங்க சாதாரணமா சோகமா நெகட்டிவா மட்டுமே யோசிக்கிறீங்கன்னா நீங்க பலவீனமான விதைகளை விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த விதைகள்ல முளைக்கிற செடிகளோ அது கொடுக்கிற பழமோ தரமானதா இருக்காது. உங்களை நீங்க குறைவாவோ தகுதி இல்லாமலோ யோசிச்சு வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்க சின்ன தவற கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்க அதிகம் உங்க குறைகள்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணா உங்க ஆழ் மனசுல நீங்க விதைக்கக்கூடிய எல்லா விதைகளுமே அந்த குறைகளோட மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் குறைகளாதான் இருக்கும். சோ உங்ககிட்ட இருக்க அற்புத விஷயங்களை தரமான விஷயங்களை பாருங்க. உங்ககிட்ட பாராட்டக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். வெற்றி தர்ற திறமைகள் இருக்கும். அதெல்லாத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்க பெட்டரான செல்ஃபை ஃபோக்கஸ் பண்ணணும். உண்மையா மனசார ஃபீல் பண்ணணும். உங்களோட இந்த ஹையர் செல்ஃப் கூட தரமான திறமையுள்ள செல்ஃப் கூட மேட்ச் ஆகிற எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை மட்டும்தான் நீங்க அலோவ் பண்ணணும். இதை நீங்க செய்யறப்போ உங்க ஆழ் மனசு தானா உங்க மைண்டையும் உடலையும் அந்த அதிக தரத்துக்கு ஏத்த வகையில வடிவமைக்க ஆரம்பிக்கும். நிறைய மக்கள் இன்னும் வர பெருசா வளர்ச்சி அடையாததுக்கு காரணம் அவங்க தங்களோட குறைகள் தவறுகள் இதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னை ரொம்ப ஆவரேஜா நினைக்கிறாங்க. இந்த ஃபீலிங் தான் அவங்கள இப்படி வளர விடாம பண்ணுது. அதுவே பெரிய விஷனோட தன்னை உயர்ந்த தரத்துல வச்சு வாழக்கூடிய மக்கள் தன்னோட வர்த்தை பத்தி அதிகமா சிந்திப்பாங்க. தன்னோட பெட்டர் செல்ஃப் கூட இன்னும் நெருக்கமாகி ஆழ் மனசுக்கு சிறந்த எண்ணங்களை அள்ளி கொடுப்பாங்க. லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். இந்த விதிப்படி உங்களுக்கு நடக்கிற எல்லாத்துக்கு பின்னாடியும் பெரிய காரணம் இருக்கு. அதனால அந்த காரணிய நம்ம சரியா செய்யறப்போ கிடைக்கிற ரிசல்ட்டையும் மாத்தி அமைக்க முடியும். ஆழ் மனசுல நீங்க விதைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தோட தரமும் உங்க எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளோட தரத்தோட மேட்ச் ஆகணும். அதனால எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த ஆழ் மனசுக்கு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அதிகமா தூண்டுங்க. அப்புறமா நீங்க ஆழ் மனசுக்கு உங்களோட ஆசைகளை விதைங்க. இங்க நீங்க கேட்ட ஆசைகள் இன்னும் வேகமா ஆழ் மனசுல பதியும். அது நிஜமாகிற ப்ராசஸும் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கும். நீங்க விதைக்கிறப்போ எந்த அளவு அதிக தரத்தோட விதைக்கிறீங்களோ கிடைக்கிற ரிசல்ட்ஸும் அவ்வளோ தரமானதா கிடைக்கும். தரம் எண்ணிக்கை இது ரெண்டும் அதிகமாக ஆக நீங்க த கிரேட்னஸ் அப்படிங்கிற உயர்ந்த நிலைய அடைய முடியும். உங்களுக்குள்ள இருக்க உயர்ந்த சக்திய பத்தி நீங்க சிந்திச்சுக்கிட்டே உணர்ந்துகிட்டே இருக்கப்போ இன்னும் அதிகமான ஐடியாக்களை உங்க ஆழ் மனசுக்குள்ள நீங்க விதைக்க ஆரம்பிப்பீங்க. உங்க ஆழ் மனசும் உங்களோட ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் தானா டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். உங்களோட இந்த உயர்ந்த நிலையில நீங்க இன்னும் அதிகமா வளர்ந்துகிட்டே வர்றப்போ இந்த உயர்வு நிலைய பத்தின ஃபீலிங் இன்னும் ஆழமா வலுவா அதிகமாகும். இது தானா பெரிய பெரிய நல்ல ஐடியாக்களா மாறி உங்க ஆழ் மனசுக்குள்ள பதிஞ்சிரும். இந்த புது ஐடியாக்கள் எல்லாம் திரும்ப தனி வேரெடுத்து செயல்பட்டு சிறந்த ரிசல்ட்ஸ கொடுக்கும். இந்த சைக்கிள் தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா உயர்ந்த நிலைய நீங்க இன்னும் அதிகமாக்க நீங்க இன்னும் அதிகமா வளர ஆரம்பிப்பீங்க. நம்மளோட உண்மையான வளர்ச்சி ஆழ் மனசுல இருந்து தான் ஆரம்பிக்கும். த கிரேட் வித்தின் அப்படிங்கிற எல்லையற்ற சக்தி நமக்குள்ளதான் இருக்கு. இதை யார் வேணாலும் சரியா பயன்படுத்தி தங்களோட திறன்கள் மற்றும் புத்திசாலித்தனத்தை அதிகமா டெவலப் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஆழ் மனச வழி நடத்துறது எப்படி அப்படிங்கறத பத்தி மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். எல்லா வகையான புத்திசாலித்தனமுமே நம்மளோட ஆழ் மனசுக்குள்ளதான் ஆழமா வளர்ந்துருக்கும். சோ யார் வேணாலும் தனக்குள்ள இருக்க இந்த உயர்ந்த நிலைய தூண்டி ஜீனியஸா ஆக முடியும். நம்ம கண்ணு முன்னாடி முட்டாள்னு சொல்லப்படுற எல்லா மக்களோட மைண்டுக்குள்ளயும் யாருமே பார்க்காத ஒரு ஜீனியஸ் தூங்கிட்டு இருக்கான். அதை எழுப்புறது மட்டுமில்ல, உங்க சுயநினைவுக்கு பயிற்சி கொடுத்து அந்த ஜீனியஸை நீங்க எல்லாருக்கும் தெளிவா பயனுள்ள முறையில வெளிப்படுத்தணும். உங்க மைண்டோட இந்த 2 பகுதிகள்லையும் நீங்க பார்க்கணும்.
உங்க கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ணி வெளி உலகத்துல எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். உங்க ஆழ் மனசை ட்ரெயின் பண்ணி இன்னும் உயர்ந்த விஷயங்களை அடையிறதுக்கு ஏத்த மாதிரி நிறைய சக்திகளை நீங்க கொடுக்கணும். ஒருத்தனுக்குள்ள ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை திரும்ப கொண்டு வர்றதுக்கான திறமை கூட ஆழ் மனசுகிட்ட இருக்கு. ஆனா அந்த சக்திய சுயநினைவுக்கு கையால தெரிஞ்சிருக்கணும். அந்த சக்தியை நம்ம பயனுள்ள ரிசல்ட்டா அடைய வைக்கிற அளவுக்கு கையாளுற திறமை கான்ஷியஸ் மைண்டுக்கு வேணும். சுயநினைவு மூலமா இதுதான் என் ஆசைன்னு ஆழ் மனசுக்கு சொன்னதுக்கு அப்புறமா ஆழ் மனசு என்ன பண்ணும்? ஆசைகளை அடைய வைக்கிற நல்ல பலன்கள் இருக்க ஐடியாக்களை திரும்ப அனுப்பும். அந்த ஐடியாக்களை சுயநினைவுக்கு பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். தினசரி வாழ்க்கையில இந்த ஐடியாக்கள் எல்லாம் கான்ஷியஸ் மைண்ட் பயன்படுத்தினா மட்டும்தான் த கிரேட் வித்தின் இதை சிறப்பா பயன்படுத்த முடியும். சோ இப்படி நம்ம பண்றப்போ நம்மளோட வெளி எண்ணங்கள் கூட சிறப்பா வளர ஆரம்பிக்கும். எல்லாமே உண்மை, எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பிராக்டிக்கலா எல்லா விஷயங்களும் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கும். இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டுமே ஒன்னு சேர்ந்து பர்ஃபெக்டா வேலை பார்க்கணும். ஆழ்மனசுக்குள்ள தினம் நல்ல விஷயங்களை ரொம்ப தெளிவா ஆழமா விதைக்கக்கூடிய திறன் சுயநினைவுக்கு இருக்கணும். அதே மாதிரி ஆழ்மனசும் விதைச்ச விஷயங்களுக்கு ஏத்த ஐடியாக்களை திரும்ப கொடுக்கணும். தன்னோட பவரை முழுசா யூஸ் பண்ணி எந்த தடங்களும் இல்லாம இதை செயல்பட வைக்கணும். முக்கியமா சுயநினைவோட ஒன்னா இணைஞ்சு இதை செயல்படுத்தணும். இதை ஆழமா புரிஞ்சுக்கிறப்போ, நமக்கு உள்ள நடந்துட்டு இருக்க வாழ்க்கைய புரிஞ்சுக்கிறப்பதான் நம்மளோட மைண்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். உங்க எண்ணங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுக்க கொடுக்க உங்களோட இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஈஸியா நடக்க ஆரம்பிச்சிரும். நீங்க எதுல அதிகமான கவனம் செலுத்துறீங்களோ அந்த விஷயத்தை தான் உங்க எண்ணங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும். சோ எனக்கு நல்லதான் வேணும்னு நீங்க கவனம் செலுத்தினா நல்லதை பத்தின எண்ணங்களை தான் ஆழமா சிந்திப்பீங்க. பிளஸ் நல்ல உணர்ச்சிகளோட சிந்திப்பீங்க. உங்க மொத்த மைண்டுமே இதை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இங்க உங்களோட ஒவ்வொரு ஐடியாக்கள், ஆசைகள், இலக்குகள் எல்லாமே ஆழ்மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா பதியும். இறுதியில இது முழுமையும் அடையும். நீங்க ஆழ்மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியாக்கள் எல்லாம் சக்தி வாய்ந்ததா, அதிக தரம் கொண்டதா இருந்தா அது ஆழ்மனசுல நல்லா பதிஞ்சு கிடைக்கிற ரிசல்ட்டும் அதிக திறன் கொண்டதா இருக்கும். அப்படியே மேலோட்டமா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காம இன்னும் ஆழமா பூந்து என்னோட ஆழ்மனச வழிநடத்தி அது மூலமா நான் வாழணும்னு நினைச்சா அந்த ஆழத்துல இருந்து மேற்பரப்பு வரைக்கும் உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர முடியும். உங்களோட இன்னர் செல்ஃப்ல இருந்து நீங்க மனதளவுல நல்லா வாழறப்போ உங்களோட வெளி வாழ்க்கை இன்னும் வலுவானதா, அழகானதா மாறும். சிம்பிளா சொல்லணும்னா, வெளி உலகம் மாறணும்னா உங்களுக்குள்ள இருக்க உலகத்தை நீங்க சரி செய்யணும். ஆன்மீக ரீதியா என்னோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், அது மட்டும் போதும்னு நினைக்கிறப்போ அவங்க தங்களோட உடலை கண்டுக்காம விட்டுருவாங்க. அப்படிதான் பல துறவிகள், ஞானிகள் எல்லாம் ஆன்மீக ரீதியா தன்னை வழி நடத்தி தன்னோட பசி, தாகம் எல்லாத்தையும் மறந்து, உடல் அப்படிங்கிற விஷயத்தைய மறந்து தங்களோட உயிரையே தியாகம் செஞ்சிருக்காங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, உடல், மனம், ஆன்மா இது மூணுமே ரொம்ப அவசியமானது. ஒண்ணுக்கு ஒண்ணு தரம் குறைஞ்சதில்ல. உண்மையாவே மனசுக்குள்ள இருந்து தன்னோட இன்னர் லைஃப்ல இருந்து வாழக்கூடிய மக்கள் தங்களோட உடலை என்னைக்குமே மறுக்க மாட்டாங்க, ஒதுக்க மாட்டாங்க. உடலும் முக்கியம், என்னோட மனமும் முக்கியம், என் ஆன்மாவும் முக்கியம்னு வாழ்வாங்க. இன்ஃபேக்ட் சாதாரணமா இருக்கவங்கள விடவே இவங்க தங்களோட உடலை ரொம்ப நல்லா பாதுகாப்பாங்க. தங்களோட இந்த பிசிக்கல் லைஃப இன்னும் அதிகமா என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான உண்மைதான். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கிரேட் ஆழ் மனசுக்குள்ள என்னெல்லாம் பதிக்கிறீங்களோ, எதெல்லாம் டெவலப் பண்றீங்களோ அதெல்லாமே இந்த வெளி உலகத்துல வெளிப்படும். எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி விசிபிளானதா மாறும். நீங்க இப்ப பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் அவங்க ஆழ் மனசு என்ன கொடுத்ததோ அதால உருவாக்கப்பட்டவங்க தான். ஏன்னா நம்ம என்னவாக நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஆழ் மனசு வெளிப்படுத்தும். அப்படி பாக்குறப்போ நம்ம எண்ணங்கள், மன ஆசைகள் இதெல்லாம் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்மளோட வெற்றி நடத்தைகளுமே இருக்கும். நம்ம மைண்டு எந்த திசையில போகுதோ அதே திசையில தான் நம்மளோட எல்லா கிரியேட்டிவ் எனர்ஜிகளும் நேச்சுரலா தடையே இல்லாம ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஆழ் மனசை நோக்கி நம்ம எல்லாத்தையும் பயணிக்க வச்சா நமக்குள்ள ஆழமா ஃபோக்கஸ் பண்ண எனர்ஜிகள் உருவாகும். இந்த மொத்த எனர்ஜிகளையும் ஆழ் மனசு நல்லாவே உறிஞ்சுக்கும். ஒரு விளைநில மாதிரி இந்த ஆழ் மனசு. உற்பத்திகள் அதிகமாக ஆக உங்களோட அறுவடைகளும் அதிகமாகும். ஆழ் மனசுக்குள்ள அனுப்புற எல்லா பாசிட்டிவான அர்த்தமுள்ள விஷயங்களும் நம்மளோட பர்சனாலிட்டியா பாசிட்டிவா மேட்ச் ஆகி நம்ம வாழ்க்கையில அப்படியே வெளிப்படும். சோ நீங்க நல்லதா, நேர்மையா, பணிவோட வலுவான எண்ணங்களை உங்களுக்குள்ள அனுப்ப உங்க ஆழ்மனசு அப்படியே உங்க பர்சனாலிட்டியில, உங்க நடத்தையில அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிரும். நேர்மையா, உண்மையா இருக்கிறது, இரக்கத்தோட பணிவோட இருக்கிறது, பயமே இல்லாம எல்லாரையும் உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறது, நம்பிக்கையோட கடுமையா உழைக்கிறது, பொறுமையா மைண்ட என்னைக்கும் காமா வச்சுக்கிறது, இப்படிப்பட்ட எல்லா தன்மைகளுமே ஆழ் மனசுக்கு கொடுக்கப்பட்டு அப்படியே அதை நிஜத்துல வெளிப்படுத்தக்கூடிய சக்தியும் நமக்குள்ளதான் இருக்கு. தினம் நம்ம இந்த தன்மைகளெல்லாம் ஆழ் மனசுக்கு சொல்லி அது கொடுக்கற ஒவ்வொரு ஐடியாக்களையும் வழிகாட்டுதலையும் பின்பற்றி பயிற்சி எடுக்கிறப்போ நம்மளால நம்ம கற்பனையே செய்ய முடியாத வலுவான சிறந்த கேரக்டரை கட்டமைக்க முடியும். அதே நம்மளோட பெர்மனண்டான விஷயமா மாத்திக்க முடியும். கேரக்டர் சரியா இல்ல அப்படிங்கிறப்போ அவங்க கெட்டவங்களா, மோசமானவங்களா தான் பார்க்கப்படுவாங்க.
ஏன்னா அவங்களோட ஆழ்மனசு தவறான வழியில ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல மோசமான மனப்பழக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது அறிஞ்சும் உருவாகி இருக்கலாம், அறியாமலும் உருவாகி இருக்கலாம். ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ஆழ்மனசை தவிர வேற எதுவும் ஒரு மனுஷனை தவறு செய்ய சொல்லி தூண்டாது. நம்ம அதை சரியா வழி நடத்தலனா அது போற போக்குக்கு நம்மள நடக்க வச்சிரும். நம்ம மைண்ட்லயோ இல்ல கேரக்டர்லயோ இருக்க ஒவ்வொரு பலவீனமும் ஆழ்மனசு தவறான பாதையில போனதால கிடைக்கிற ரிசல்ட் தான். இந்த சில பாதைகள் எப்படி வேணா கட்டமைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பாதைகளை நம்மளால கண்டிப்பா மாத்தி அமைக்க முடியும். அது ஈஸியும் கூட. நீங்க இப்ப என்ன தவறான பாதையில பயணிக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான சரியான பாதையில நம்ம பயணிக்க நம்ம ஆழ்மனசுக்கு சொல்லி வழி நடத்துறப்போ இத பாசிட்டிவானதா நம்மளால மாத்திக்க முடியும். உதாரணத்துக்கு, மனுஷனோட இயற்கை குணம் பலவீனமானது அப்படின்னு நீங்க நம்பிட்டே இருந்தா உங்க ஆழ்மனசையும் நீங்க பலவீனமாக்க பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுவும் அந்த பாடத்தை கேட்டு உங்களை மொத்தமா பலவீனமாக்கி விட்டுடும். தன்னைத்தானே பலவீனமானவன் நினைக்கக்கூடிய எல்லா மனுஷனுமே பலவீனமா மட்டும்தான் வாழ்வாங்க. அதுக்காக உண்மையா அவங்க பலவீனமானவங்க அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. நான் பலவீனமானவன்னு அவங்க நம்புறதால மட்டும்தான் இப்படி ஆகுறாங்க. நம்ம பலவீனமானவங்களா இருக்கலாம், இல்ல வலிமையானவங்களாவும் இருக்கலாம். இது நம்ம ஆழ்மனசுக்கு எதை சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற கிரேட் வித்துன்னு நம்ம புரிஞ்சுகிட்டா நம்ம யாரா இருக்க நினைக்கிறோமோ, யாரா மாற நினைக்கிறோமோ அதுவா நம்மள மாத்துறதுக்கான பவரை அது இறுக்கி வச்சுக்கும். நம்ம ஆசைகளை ஒன்ஸ் கேட்டுட்டு எனக்கு வலிமைய கொடுன்னு கேக்குறப்போ அந்த பவரை பயன்படுத்தி நம்ம கேட்டதையே நமக்குள்ள ஆழ்மனசு உருவாக்கிடும். நீங்க சின்சியரா எந்த விஷயத்த உங்க ஆழ்மனசுக்கு சொல்லி கொடுத்து வழிகாட்டுறீங்களோ அதையே அது செய்யும். எல்லாருமே பலவீனமான உடல், மனம், ஆன்மாவோடு தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த சட்டமும் இல்ல. அதுக்கான எந்த காரணமும் காட்டப்படல. மனுஷனுக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே பலமானதா மாத்த முடியும். ஆழ்மனச நம்ம சரியா வழி நடத்திட்டா மட்டும் போதும். நமக்குள்ள இருக்க மிக உயர்ந்த சக்தியையும் வலிமையையும் நம்மளால சரியா வெளிக்கொண்டு வர முடியும். நமக்குள்ள இருக்க இந்த உயர்ந்த சக்தியான த கிரேட் வித்துன்னு நம்ம முழுசா தட்டி எழுப்பிட்டோம்னா நம்ம சக்தி வாய்ந்தவங்களா, எல்லாராலையும் ஈர்க்கப்படுறவங்களா மாறிடுவோம். ஷார்ப்பான மைண்ட் உள்ளவங்களா மாறிடுவோம். நம்ம கேரக்டர் மொத்தமும் அசைக்க முடியாததா மாறும். நம்ம தான் த கிரேட் சோல்னு சொல்ற அளவுக்கு நாம இருப்போம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம லைஃப் தான் த கிரேட் லைஃப்னு அர்த்தம். இந்த மாதிரி வாழ்க்கை நம்மள மட்டும் திருப்திப்படுத்தி முழுமைப்படுத்தாது, மத்தவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணி அவங்களையும் மேல கொண்டு வரும். இங்க பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? இந்த அற்புதமான வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் த கிரேட் வித்தன் அப்படிங்கிற பெரிய சக்திக்குள்ள இப்ப கூட காத்துக்கிட்டு இருக்கு. அதை ஜஸ்ட் நம்ம தட்டி விட்டு எழுப்புனா மட்டும் போதும். ஆழ்மனசு த கிரேட் வித்தன். இதுதான் நம்ம எண்ணங்கள், ஐடியாக்கள், நம்ம கண்டுபிடிப்புகள், அறிவியல், உண்மை, இப்படி எல்லாத்துக்குமான மெயின் சோர்ஸ். சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் ஆழ்மனசுக்குள்ள இருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அது உண்மையாவே வர்த்தானதா தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு த கிரேட் திங்ஸ் அப்படிங்கிற உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் வேணும்னா இந்த இன்னர் பவரான ஆழ்மனசு கூட நீங்க நெருக்கமா இருக்கணும். உங்களுக்கு எப்பெல்லாம் ஐடியாக்கள், பிளான்ஸ், தீர்வுகளும் புது வழிமுறைகளும் இதெல்லாம் தேவைப்பட்டாலும் தயங்காம ஆழ்மனசு கிட்ட கேளுங்க. சரியான முறையில நீங்க ஆழ்மனசு கிட்ட கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா பதில் அளிக்கும். உங்களோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும். இதுக்கு நீங்க உங்க ஆழ்மனசுக்குள்ள உங்க ஆசைகளை சரியா விதைச்சா மட்டும் போதும். இத பண்ணிட்டு இருக்கப்போ உங்க சுயநினைவு எந்த தொந்தரவும் பண்ணாம அமைதியா இருக்கணும். ஜஸ்ட் இந்த விஷயங்களை ஆழ்மனசுக்குள்ள சும்மா விளையாட்டா பதிக்காம கவனத்தோட பதிக்கணும், ஆழமா பதிக்கணும். அப்பதான் இது வேலையும் செய்யும். ஆழ்மனசு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறப்போ மக்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி உற்சாகத்தோட வெளிப்படுத்தப்படுற எனர்ஜி ஆழமா பதியாம அங்க இங்கன்னு செதறிடும். ஏன்னா எனர்ஜி ரொம்ப ஓவரா இருக்கு. இதனால ரிசல்ட்டும் பெருசா கிடைக்காது. சோ ஓவர் உற்சாகத்தோட குதிச்சுக்கிட்டே உங்க ஆழ்மனசுக்குள்ள ஆசைகளை விதைக்காம அமைதியா, பேலன்ஸ்டா, மன நிம்மதியோட உங்களுக்குள்ள இருக்க லைஃப் கூட நெருக்கமா கனெக்ட் ஆகுங்க. உணர்ச்சி பூர்வமா ரொம்ப எக்ஸைட் ஆகுறது, பதறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க. அப்புறம் நீங்க உங்க ஆழ்மனசை அடையறதுக்கு முன்னாடி ரொம்ப பதட்டமா இருந்தாலோ சந்தேகத்தோட இருந்தாலோ உங்களால அதோட ஆழத்துக்கு சரியா போக முடியாது. தொடர்ந்து நம்பிக்கையோட நீங்க செயல்பட்டாதான், பொறுமையா இருந்தாதான் இது வேலை செய்யும். கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க போதும். கிடைக்கிற பலன் ரொம்ப வர்த்தானதா தான் இருக்கும். நீங்க உணர்ச்சி பூர்வமா ரியாக்ட் பண்ண வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா நிலையான அமைதி ஃபீலிங்க உங்களுக்குள்ள உருவாக்கி வச்சிருங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ஆழ்மனசு கூட கனெக்ட் ஆகி பேச தோணுதோ அப்போல்லாம் நீங்க இந்த வகையான உணர்ச்சியை தூண்டி விட்டு அமைதியா உட்கார்ந்துருங்க. இந்த அமைதியான உணர்ச்சிகள் இன்னும் உங்க ஆழ்மனசுல நல்லா பதிஞ்சு அது ஏத்துக்க ஆரம்பிக்கிறப்போ நீங்க உணர்ச்சி பூர்வமா ரொம்ப ஓவராலா இனி ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. சரியான உணர்ச்சி தான் நம்ம ஆழ்மனசுல சரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ நம்ம ஆழ்மனசுக்குள்ள ஒரு நிலையான நல்ல எனர்ஜிகள் நிறைஞ்ச ஃபீலிங்க பதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த எனர்ஜிகள் ரொம்ப நுணுக்கமானது. இதுதான் நம்ம ஆழ்மனசை அடைஞ்சு அது மேல நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்க உடல் முழுக்க மனதளவுல
இப்படி எல்லா பகுதிகளிலையும் ஓடிட்டு இருக்க இந்த லைஃப் ஃபோர்ஸை நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. உங்க விழிப்புணர்வை இன்னும் அதிகப்படுத்தி இதை நீங்க ஆழமா ஃபீல் பண்றீங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்க ஆசைகளை ஆழ்மனசுக்குள்ள விதைக்க நினைக்கிறப்பவும் ஈஸியா இருக்கும். பிளஸ் ஒவ்வொரு முறை நீங்க கான்சியஸா செயல்படுறப்போ உங்களை நீங்க ஆழமா பயிற்சி பண்ணிக்கணும். நீங்க ஆழமான உங்க மனநிலையை அடையணும்னு உங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கணும். உங்க எண்ணங்கள் எவ்வளோ ஆழமா இருக்கோ, எவ்வளோ அதிகம் நீங்க அதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அவ்வளோ நெருக்கமா அது கூட நீங்க கனெக்ட் ஆவீங்க. அது உங்க ஆழ்மனசை நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சிறப்பாவே வடிவமைக்கும். உங்களுக்குள்ள இருக்க மறைவான டேலண்ட் இல்ல பலத்தை நீங்க தட்டி எழுப்ப நினைக்கிறீங்கன்னா, எதை நீங்க தட்டி எழுப்ப நினைக்கிறீங்களோ, எந்த தன்மையை நீங்க தூண்டணுமோ அதுல முழு கவனத்தையும் செலுத்துங்க. அது எப்படி ஃபீல் ஆகுது, எப்படி வேலை செய்யுது, அது தன்னைத்தானே எப்படி வெளிப்படுத்திக்குது, இப்படி அதோட இயற்கை தன்மையை பத்தி ஆழமா சிந்திங்க. உங்க எழுதுற திறன் அதிகமாகணுமா, பேச்சு திறன் அதிகமாகணுமா, நீங்க எப்பவும் பாசிட்டிவா இருக்கணுமா, இப்படி எதுவா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை நிஜமா ஃபீல் பண்ணுங்க. அது எப்படி வேலை செய்யும்னு பாருங்க. இதெல்லாம் பண்ணாலே நாம நினைக்கிற தன்மையை வெளிக்கொண்டு வந்துட முடியும். உங்க மைண்டு எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுதோ அதை தான் உங்களுக்குள்ள இருக்க அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி கட்டமைக்கும். நீங்க பாட்டு பாடுற திறன்ல மட்டுமே உயர்வை அடையணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா உங்க ஆழ்மனசு அதே உயர்வை உங்களுக்குள்ள கட்டமைக்க ஆரம்பிச்சிரும். இந்த ப்ராசஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா உங்க மைண்டால எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை ஈஸியா கற்பனை பண்ணி அதை நிஜமாக்குறதுக்கு எவ்வளோ பவர் தேவையோ அது எல்லாத்தையும் ஆழ்மனசுக்கு அப்படியே சப்ளை பண்ணிடும். ஆழ்மனசை சார்ந்து நீங்க பெஸ்டான ரிசல்ட்டை அடையணும்னா உங்க சுயநினைவு பிளஸ் ஆழ்மனசு ரெண்டையுமே சரியா பயன்படுத்தணும். அதாவது நீங்க ஆழ்மனசுக்குள்ள எப்போல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் உங்க சுயநினைவு வலிமையானதா பாசிட்டிவானதா முழு ஃபோக்கஸோட இருக்கணும். எப்போல்லாம் நீங்க ஆழ்மனசுகிட்ட இருந்து பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்க சுயநினைவு அமைதியா நிதானமா இருக்கணும். இந்த 2 கட்டத்தையும் நீங்க பெஸ்டா கடந்துட்டீங்கன்னா எல்லாமே பாசிபிள். எல்லாத்தையும் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். உங்க ஆழ்மனசுக்குள்ள நீங்க ஒரு விஷயத்த பதிச்சாலும் சரி, ஆழ்மனசுகிட்ட இருந்து ஒரு விஷயத்த அடைஞ்சாலும் சரி, ஜஸ்ட் அமைதியா நிதானமா பேலன்ஸ்டான நிலைமையில மட்டும் இருங்க. அதுவே போதுமானது. உங்களோட மன உறுதிய விருப்பத்தை நீங்க சரியா யூஸ் பண்ணணும். உங்க ஆசை அப்படிங்கிற பேர்ல அடுத்தவங்களுக்கு தீங்களிக்க கூடிய விஷயத்த நீங்க ஆசைய விதைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தா வந்து முடியும். ஒரு விஷயத்த ஆழ்மனசுக்குள்ள நல்லா பதிக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தெளிவா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை அடையிறதுக்கான தருணம் வந்ததும் உங்க மனச உங்க ஆசைகளை அப்படியே அமைதியாக்குங்க. அது போகட்டும். ஆழ்மனசு தன்னோட வேலைய பார்க்கட்டும். இந்த உறுதி விருப்பம் அப்படிங்கிறது உங்களோட வெளி செயல்பாடுகளை இல்ல உடலை நேரடியா கட்டுப்படுத்தாது. இது நேரடியா உங்க ஆழ்மனசை பாதிக்கும். அதை தான் மாத்தி அமைச்சு நீங்க யார ஆக நினைக்கிறீங்களோ அந்த பர்சனா உங்களை மாத்தும். விருப்பத்தோட நீங்க தெளிவான தகவல்களை ஆழ்மனசுக்கு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சிருங்க. ஆழ்மனசுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க சும்மா இருக்கிறதே ரொம்ப மேல. அதுவே அது வேலையை செய்யும். நீங்க அனுப்பின விருப்பம் சரியா நடக்கும். நம்ம உள் மனசோட ஆழத்தை சார்ந்துதான், நமக்குள்ள இருக்க வாழ்க்கையை சார்ந்துதான் நம்மளோட இந்த விருப்பம் செயல்படும். நம்ம வெளி உலகத்தை வச்சு செயல்படாது. நம்ம ஆழ்மனசுக்குள்ள வலுவான ஆசையா இது விதைக்கப்பட்டுருச்சுன்னா இயற்கையாவே அது நிறைய நல்ல ரிசல்ட்டுகளை வெளிப்படுத்தும். சோ நீங்க உங்க விருப்பத்தை சரியான முறையில ஆழ்மனசுக்கு கொடுக்கணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் எல்லாம் டிலே ஆகும். ஏன் பிளாக் கூட ஆகலாம். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்ஸ் சரியான நேரத்துக்கு கிடைக்கலன்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்கும். நம்பர் 1, நீங்க உங்க ஆழ்மனசுக்குள்ள ஆழமா அந்த விஷயத்த பதிக்கல. நம்பர் 2, இல்லனா அதை நீங்க ரொம்ப அதிகமான உறுதி, வருத்தம், குழப்பம் இதெல்லாம் வச்சு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க உடல் மனம் 2ம் அமைதியா நிதானமா இருந்தாதான் ஆழ்மனசால எல்லாத்தையும் ஃப்ரீயா வெளிப்படுத்த முடியும். உங்களோட உள்ளுக்குள்ள இல்லாம வெளியே இருக்க விஷயங்கள்ல உங்க விருப்பங்களை ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்றப்போ இந்த பேலன்ஸ் பாதிக்கப்படும். சோ உங்களை நீங்க சரியா ட்ரெயின் பண்ணி உள்ளுக்குள்ள உங்க விருப்பத்தை பயன்படுத்துற மாதிரி பாத்துக்கங்க. அதாவது உங்க ஆழ்மனசை நோக்கி தான் இது இருக்கணும். இந்த விருப்பத்தை நீங்க பயன்படுத்துறப்போ உங்களோட ஆழ்மனசு பக்கம் உங்க கவனத்தை திருப்பினாதான் அது சரியா ஆழ்மனசால இயக்கப்படும். ரிசல்ட் இப்படிதான் இருக்கணும்னு நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்றீங்க, வெளியே இருந்து புஷ் பண்றீங்கன்னா நடக்க வேண்டிய சரியான விஷயம் நடக்காம தடைப்பட்டுடும். உதாரணத்துக்கு இப்போ உங்களோட தசைகளை நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அசைக்க நினைக்கிறப்போ அது ஒரு மாதிரி இறுக்கமாயிடும். அதுவே நீங்க மனசுக்குள்ள அந்த தகவலை அனுப்பி ஜஸ்ட் ஃப்ரீயா தசைகளை அசைக்கிறீங்கன்னா பாடி பில்டர்ஸ் எல்லாம் அசைக்கிற மாதிரி நேச்சுரலா ஸ்மூதா அசைக்க முடியும். உங்களோட விருப்பங்கள் எல்லாம் வெளியே ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது, அமைதியா மனசுக்குள்ளதான் கொடுக்கப்படணும். இதை எப்படி செய்யணும்னு உங்க ஆழ் மனசுக்கு நல்லாவே தெரியும். அந்த பகுதியை நீங்க தூண்டி விட்டா போதும், எல்லாமே சிறப்பா நடக்கும். உங்க விருப்பங்கள் எல்லாம் வெறும் ஆழ்மனசை சார்ந்து மட்டும்தான் நடக்கணும்னு நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க சுயநினைவும் தெளிவான தகவல்களை சக்தி வாய்ந்த முறையில அனுப்பும். நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு எஃபர்ட்டும் வெளியே உள்ளன்னு செதறாது. நீங்க உங்களுக்குள்ள எதை உருவாக்க நினைக்கிறீங்களோ அதுல மட்டும்தான் கவனம் இருக்கும். பிளஸ் நீங்க நினைக்கிற விஷயம் வேகமா வளர்ந்து தன்னைத்தானே வேகமா வடிவமைச்சுக்கும்.
நீங்க உங்க விருப்பத்தை மனசுக்குள்ள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சீங்கன்னா வேற எதுவுமே வெளியே இருந்து ஆழ் மனச தொந்தரவே செய்யாது. உங்களோட மொத்த சிஸ்டமோ அமைதியா நார்மலா இருந்தா உங்க ஆழ் மனசால எல்லா தகவலையும் ஃப்ரீயா சிறப்பான முறையில வெளிக்கொண்டு வர முடியும். சோ உங்க சுயநினைவை சரியா யூஸ் பண்ணுங்க. உங்க விருப்பங்களை ஆழ் மனசுக்குள்ள மட்டும் விதைச்சு ஆழ் மனச சரியான முறையில வழி நடத்துங்க. அப்புறம் அந்த ஆழ் மனச எந்த தொந்தரவும் பண்ணாம ஃப்ரீயா வெளிப்படுத்த வைங்க. ஒருவேளை ஆழ் மனசுகிட்ட எல்லாத்தையும் நம்ம ஒப்படைச்சிருவோமோ, அது சொதப்பெருமோ அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு விரல் அசைனம்னா கூட அந்த தசையோட மொத்த கண்ட்ரோலும் ஆழ் மனசுகிட்ட இருக்கணும். நம்ம சிந்திக்கிற முறை கூட ஆழ் மனசு மொத்த மனசக்தியும் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நடக்கும். சோ இது இயற்கையான விஷயம். அது உங்களுக்கு எந்த ரிஸ்கானதும் இல்ல. நீங்க கட்டுப்பாட்டை இழக்கல. ஏன்னா நீங்க தான் சுயநினைவோட எல்லாத்தையுமே கையாண்டுகிட்டு இருக்கீங்க. ஆழ்மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நீங்க எப்பவுமே ஏன் இப்ப கூட செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ஆழ்மனசையும் நம்ம சுயநினைவால தான் வழி நடத்த முடியும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். நீங்க இன்னுமே மாஸ்டர் தான். உங்க இன்னர் பவர் எப்படி செயல்படணுமோ, எப்படி பயன்படுத்தப்படணுமோ அதை தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ இன்னும் நீங்க தான் உங்க ஆழ்மனசுக்கு மாஸ்டர். பட் அதுகிட்ட நம்ம சுயநினைவால கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா அது நம்மள சில மறைவான பகுதிகளை கட்டுக்குள்ள எடுத்துக்குது. இதுக்கான ஆக்சஸையும் நம்ம தான் கொடுக்குறோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய சக்தி ஆழ்மனசுக்கு இருக்கு. அந்த பிரச்சனைக்கான தீர்வு பதில் எப்போ சுயநினைவுக்கு தேவைப்படுதோ அதே எக்ஸாக்ட் டைமுக்கு ஆழ்மனசு பதில கொடுக்கும். வெறும் சுயநினைவை வச்சு நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியாது. ஆழ்மனசு கிட்ட தான் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ரகசிய பவர் இருக்கு. அந்த பதில அப்படியே சுயநினைவை எடுத்து நிஜ உலகத்துல அப்ளை பண்ணும். ஆழ்மனசு கிட்ட இருந்து சரியான உதவிய அடைய நினைச்சா நீங்க எந்த விஷயம் தெரியணுமோ அதை பத்தின தெளிவான ஐடியாக்களை உருவாக்க ஆரம்பிக்கணும். அந்த ஐடியாக்களை வலுவான ஆசையோட உங்க ஆழ்மனசுக்குள்ள பதிக்கணும். எனக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும்னு முழுமையான நம்பிக்கைய நீங்க வச்சாதான் அந்த பதில் உங்ககிட்ட வரும். எதிர்காலத்துல உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யறதுக்கு எக்ஸ்ட்ரா சக்தி வேணும், புத்திசாலித்தனம் வேணும் அப்படின்னா அதை உங்க ஆழ்மனசுகிட்ட இப்பவே சொல்லி வச்சிருங்க. நாளைக்கு இந்த டைம்ல எனக்கு இந்த டாஸ்க முடிச்சு கொடுன்னு எக்ஸாக்டா சொல்லி வச்சிருங்க. ஆழ்மனசு டைமிங்ல ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். எந்த டாஸ்க நீங்க முடிக்க உதவி கேட்டீங்களோ அந்த டாஸ்க்குக்கான நேரம் வந்ததும் உங்களுக்கான சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் ஆழ்மனசு கொடுத்துரும். எனக்கு நிறைய சக்தி வேணும்னு சொன்னா மட்டும் போதாது. எவ்வளோ சக்தி வேணும், எதை அடையிறதுக்கான சக்தி வேணும்னு நீங்க குறிப்பிட்டு தெளிவா சொல்லணும். ஆழ்மனசுக்குள்ள நீங்க இந்த விஷயங்களெல்லாம் பதிக்கிறப்போ அதே எக்ஸ்ட்ரா பவரை நீங்க இப்பவே லைஃப்ல அடைஞ்ச மாதிரி வலுவா ஃபீல் பண்ணுங்க. உங்க ஐடியா தெளிவா இருக்குன்னா நீங்க அதை பத்தி ரொம்ப சக்தியோட புத்திசாலித்தனத்தோட ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் அந்த ஃபீலுக்கான பவரோட இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க முழு சக்தியோட பாக்குறீங்க, ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி கற்பனை பண்ணீங்களோ ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி ஆழ்மனசும் எக்ஸாக்டா பதில் கொடுக்கும். ஆழ்மனசுகிட்ட இருந்து நீங்க பெஸ்டான ரிசல்ட்ஸை அடையணும்னா நீங்க விதைக்க நினைச்ச ஐடியாக்களை விதைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட உணர்ச்சிகள் மற்றும் எண்ணங்களை உயர்த்தி உங்க மைண்ட கொஞ்சம் ஹை பீக்குக்கு கொண்டு வாங்க. நீங்க வேணும்னு நினைக்கிற விஷயத்த பத்தி இன்னும் பெட்டரா நீங்க ஃபீல் பண்ண உங்க ஆழ்மனசு இன்னும் பவர்ஃபுல்லா திறமையா பதில் கொடுக்கும். எதிர்காலத்துக்கான ஐடியாவையும் இப்ப கொடுக்கலாம்னு ஆத்தர் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக வெறும் எதிர்காலத்துல மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்க கூடாது. ஜஸ்ட் பிளான் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். எதிர்காலத்துல இப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இந்த டைம்ல நடக்கணும்னு ஆழ்மனசுக்கு ஏதுவா நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். நாளைக்கு என்ன அடையணும், அடுத்த மாசம் என்ன அடையணும், ஏன் அடுத்த வருஷம் இந்த தேதியில இந்த டைம்ல என்ன அடையணும் அப்படிங்கறத கூட இப்பவே நீங்க ஆழ்மனசுக்குள்ள புகுத்திருங்க. ஆனா அதுக்காக வெறும் எதிர்காலத்தையே யோசிச்சுட்டு இருந்து இப்போ இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல செயல்படாம போயிடக்கூடாது. நீங்க எதிர்காலத்தை நோக்கி வைக்கக்கூடிய இலக்குகளை அடைய முழு புரிதலையும் வலிமையையும் ஆழ்மனசு கொடுக்கும். உங்களை வழி நடத்தவும் செய்யும். எப்பயாவது முடிவுகள் எடுக்க நீங்க தடுமாறுறப்போ நாளைக்கு இத்தனை மணிக்கு எனக்கு முடிவா தெளிவா சொல்லுன்னு நீங்க சொல்லிடுங்க. என்ன விஷயம், எது சம்பந்தமான முடிவுன்னு எல்லாத்தையும் தெளிவா உங்க ஆழ்மனசுக்கு விதைச்சிருங்க. நான் கேட்ட சரியான நேரத்துல எனக்கு சரியான பதில் கிடைக்கும், முடிவு கிடைக்கும்னு முழுசா நம்புங்க. அந்த நேரம் வர்றப்போ என்ன முடிவெடுக்கலான்னு உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயத்துல ஒண்ணுல மட்டும் முடிவை ஸ்ட்ராங்கா எடுக்க சொல்லி மனசுக்குள்ள ஒரு விதமான உணர்வுகள் இருக்கும். இந்த ப்ராசஸ்ல பதறக்கூடாது. முடிவுகள் சரியானதா வரலனா கூட நீங்க பதறாதீங்க. அமைதியா ப்ராசஸ நம்பிக்கையோட நீங்க பண்றப்போ நீங்க கேட்ட நேரத்துல சரியான முடிவுகளை உங்க ஆழ்மனசு எடுக்க வைக்கும். லைட்டா பதறிட்டா உங்க மைண்டு குழம்பிரும். சரியான பதில் எடுக்க விடாம ஆழ்மனசை நம்ம தடுக்கிறோம். சில நேரம் 2 எதிரான முடிவுகள் ஒரே நேரத்துல வந்து நிக்கும். இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு முடிவு சுயநினைவு கிட்ட இருந்து வந்திருக்கும், இன்னொரு முடிவு ஆழ்மனசு கிட்ட இருந்து வந்திருக்கும். சுயநினைவு கிட்ட இருந்து வந்திருக்க முடிவுகள் தான் ரொம்ப வலிமையானது, அதிக லாஜிக்கோட இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஆழ்மனசு வெளித்தோற்றத்தை பார்த்து இல்லாம எது உண்மையோ
அதை வச்சு முடிவுகளை தீர்மானிக்கும். சோ இங்க ஆழ்மனசு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நமக்கு நீண்ட காலத்துக்கு பலனளிக்கும். என்னடா இது, எந்த முடிவுடா எடுக்கிறது அப்படின்னு நீங்க தலைய பிச்சுக்கிட்டீங்கன்னா திரும்ப ஆழ்மனசுகிட்ட உதவி கேளுங்க. இந்த 2 முடிவுகளை எனக்கு சரியான முடிவா எடுக்க வைன்னு திரும்ப ஒரு விதைய போடுங்க. உங்க மைண்ட அமைதிப்படுத்தினீங்கன்னா போதும், உண்மையான பதில் உங்களுக்கு தானா கிடைக்கும். அந்த நொடி வந்ததும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும், ஒரு பாதையில மட்டும் உங்க ஆசைகள் வலுவா இருக்கும். இன்னொரு முடிவு பெருசா சரியா படாது. உங்க ஆழ்மனச நீங்க அப்படியே ஃப்ரீயா எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான விடுதலைய கொடுத்துட்டீங்கன்னா எல்லா சந்தேகங்களும் குழப்பமான எண்ணங்களும் காணாம போயிடும். எந்த முடிவு எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதே முடிவுல நடக்கிற எல்லா விஷயங்களும் சிறப்பா தான் இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஆழ்மனச கூப்பிடுங்க. சின்ன டாஸ்கா இருந்தாலும் சரி, நீங்க ஆழ்மனசோட உதவிய கேளுங்க. இது உங்களை பெட்டரா செயல்பட மட்டும் வைக்காது, சுயநினைவ ஆழ்மனசுக்குள்ள நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வைக்கும். இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்தும். நீங்க உங்க ஆழ்மனச அதிகமா யூஸ் பண்ண அது இன்னும் சக்தி வாய்ந்ததா உயர்ந்ததா மாறிக்கிட்டே இருக்கும். சோ எந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆழ்மனசோட உதவியை கேளுங்க. எவ்வளோ சின்ன உதவியா இருந்தாலும் தயங்காம கூப்பிடுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் முன்னாடி செஞ்சதை விட இன்னும் பெட்டரா தான் இருக்கணும். அதை பெட்டரா நடத்த ஆழ்மனசு உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணும். ஒரு டாஸ்கோட ரிசல்ட் எப்படி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் மணி நேரங்கள் முன்னாடி அல்ல 2 நாள் முன்னாடியே ஆழ்மனசுல அதை பதிச்சிருங்க. சோ இப்படிதான் இந்த டாஸ்கோட ரிசல்ட் வரணும்னு ஆழ்மனசு புரிஞ்சு அந்த டாஸ்கை நீங்க செய்யறப்போ நீங்க கேட்ட ரிசல்ட்டையே கொடுக்கும். இந்த பிசினஸ் உலகத்துல ஆழ்மனசோட ஆலோசனையை கேட்காம எந்த முக்கியமான முடிவுகளையுமே எடுக்காதீங்க. ஒரு பெரிய விஷயத்துல நீங்க இறங்கணும்னா அதுக்கு முன்னாடி ஆழ்மனசு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுகிட்ட நிறைய பிளான்ஸ் அண்ட் மெத்தட்ஸ ஆழமா பதிச்சுட்டு அப்புறம் ஆரம்பிங்க. ஆழ்மனசால இது எல்லாத்தையுமே செய்ய முடியும். இந்த பெரிய சக்தியை நோக்கி மக்கள் திரும்புறப்போ, இதுகிட்ட ஐடியாக்களையும் தீர்வுகளையும் கேட்கிறப்போ வெற்றி இன்னும் அதிகமாகும், தோல்வி நல்லாவே குறைஞ்சிரும். எழுத்தாளர்கள், மேடை பேச்சாளர்கள், இசையமைப்பாளர்கள், விஞ்ஞானிகள் இவங்க எல்லாருமே தங்களோட முயற்சிகளுக்கு முன்னாடி, தங்களோட ஐடியாக்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆழ்மனசுகிட்ட தான் பேசி ஆகணும். இது ரொம்ப அவசியம். மாணவர்களா இருக்கவங்க ஆழ்மனசுகிட்ட பேசி தன்னை பல மடங்கு இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். எல்லா வெற்றியும் சுய முன்னேற்றத்துல இருந்து தானே வரும். இதுக்கான திறமை ஆழ்மனசுக்கு இருக்கு. அப்புறம் ஞாபக சக்தி, இதையுமே ஆழ்மனசு தான் கட்டுப்படுத்துது. நீங்க எதையாவது ஞாபகம் வச்சுக்க நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்த கத்துக்கிட்ட அடுத்த நொடியே அந்த தகவலை ஆழ்மனசுக்கு கொடுத்து பதிய வச்சிருங்க. இதை எப்போல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தணுமோ அப்போல்லாம் ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி உங்க ஆழ்மனச பயிற்சி பண்ணிக்கோங்க. இந்த டெக்னிக் மூலமா உங்களோட ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். எல்லா உண்மைகளையும் உங்களால ஈஸியா ரீகால் பண்ணிக்க முடியும். எப்போல்லாம் ஐடியாக்கள் வேணுமோ அப்போல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க மைண்ட தெளிவா சுறுசுறுப்பா வைக்கணும். ஆழ்மனசு அதுக்கு உதவி பண்ணும். சோம்பேறித்தனத்தெல்லாம் உங்ககிட்ட இருந்து விலக்கிட்டு உங்களோட மனத்திறனை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணும். இது மூலமா நீங்க மனம் சம்பந்தப்பட்ட எல்லா டாஸ்கையுமே வேகமா கத்துக்கலாம், வேகமா செயல்படுத்தவும் செய்யலாம். இத அன்னைக்கு நாள்ல தினம் பண்றதுக்காகவே உங்க ஆழ்மனச தெளிவு பக்கமும் சுறுசுறுப்பு பக்கமும் கொண்டு போகணும். நீங்க ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அதை உங்க சுயநினைவு மூலமா கற்பனை பண்ணி ஆழ் மனசுல பதிச்சிருங்க. உண்மையாவே உங்களுக்கு தெளிவு வேணும், சுறுசுறுப்பு வேணும்னு நீங்க நினைச்சா உங்க ஆழ் மனசு அதே விஷயத்த பல மணி நேரம் பண்ண கூட தயாரா இருக்கும். வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மூட்ல இருந்தா அவங்களால முடிஞ்ச அளவு பெஸ்ட்டை கொடுப்பாங்க. அந்த மூட்ல இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சரியான நேரத்துல சரியான மனநிலையில சரியான மூட்ல இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இதை நீங்க செய்யணும்னா உங்க சுயநினைவுல தெளிவான ஒரு ஐடியாவை நீங்க உருவாக்கி அதை ஆழ் மனசுல விதைச்சிருங்க. இதே விஷயத்த ஒரு நாளைக்கு பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். முக்கியமா தூங்குறதுக்கு முன்னாடி. நாட்கள் போக போக இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏதாவது நீங்க படிக்கிறீங்கன்னா படிப்பை பத்தின விஷயங்களை முன்னாடியே ஆழ் மனசுக்குள்ள நல்லா விதைச்சிருங்க. அப்போதான் நம்ம ஆழ் மனசு படிக்கிறதுக்கான அந்த மூடை உருவாக்கும், ஆர்வத்தை கொண்டு வரும். எந்த சப்ஜெக்ட படிக்கிறீங்களோ அதை புரிஞ்சுக்க வைக்கும், அந்த சப்ஜெக்ட்ல மாஸ்டராக வைக்கும். இதுல பெஸ்டான ஐடியாவை ஆழ் மனசு கொடுக்கும்னு நம்புங்க. உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்க அந்த பெஸ்டான ஐடியாஸை பயன்படுத்துங்க. சுயநினைவு, ஆழ் மனசு இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு உங்களோட அதிகபட்ச திறமைய அடைய உதவும். உங்க கரியர்ல நீங்க முன்னேறி போகணும்னா இல்ல வேற ஏதோ ஒரு துறையில நீங்க முன்னேறி போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க பக்காவா பிளான் பண்ணிருக்கணும். அந்த பிளான ஆழ் மனசுக்கு முன்னாடியே சொல்லி அதுகிட்ட நீங்க உதவி கேட்டுட்டீங்க, ஆழமா பதிச்சிட்டீங்கன்னா உங்களை அது சிறப்பாவே வழி நடத்தும். நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க மனம் மற்றும் ஆன்மாவோட உச்சக்கட்ட நிலைய நீங்க அடையணும்னா அதுக்கு நீங்க வெளிச்சமான பகுதியில இருக்கணும். உங்க ஆன்மா இருட்டிலேயே இருக்காம உங்க மனம் இருளை பத்தி மட்டுமே யோசிக்காம வெளிச்சம் பக்கம் வரணும். நீங்க எவ்வளவு வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்குறீங்களோ அவ்வளோ எளிமையா வேகமா உங்களோட டேலண்ட்ஸ் நல்லா டெவலப் ஆகும். எந்த அளவுனா ஒரு பூவுக்கு சூரிய ஒளி எந்த அளவுக்கு அவசியமானது
அந்த சூரிய ஒளிய பார்த்ததும் தான் பூவுக்கணைக்கு நாளே முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கும். தன்னைத்தானே வலிமையா முன்னேற்றிக்கவும் செய்யும். அதே மாதிரிதான் நாமளும் நம்ம மனச வெளிச்சம் பக்கமே திருப்பணும். நமக்கு தேவையில்லாத கெடுதல் தரக்கூடிய விஷயங்களை மொத்தமா நம்ம உடல், மனம், ஆன்மா இதுல இருந்து விலக்கி பாசிட்டிவான விஷயத்த, அழகான விஷயத்த மட்டும் ஆழ் மனசுக்குள்ள பெர்மனண்டா பதிக்கணும். நீங்க பாசிட்டிவா நடந்துக்க ஆரம்பிக்கிறப்போ நெகட்டிவ் உணர்ச்சிகள், எண்ணங்கள் எல்லாம் தானா காணாம போயிடும். சோ நெகட்டிவான விஷயங்களை விளக்குறத பத்தி கவனம் செலுத்தாதீங்க. பாசிட்டிவான விஷயங்களை வளர்த்துக்கணும்னு அதுல கவனத்தை வைங்க. பாசிட்டிவ் பக்கம் எப்பவுமே உங்க கவனத்தை வைங்க. கொண்டாட்டம், இரக்கம், சிரிப்பு, அன்பு இத பத்தி அதிகமா யோசிங்க. இந்த தன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மொத்த உலகமும் இதே மாதிரி பாசிட்டிவ் தன்மைகளால மாத்தி அமைக்கப்பட்டுருச்சு. எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணுங்க. கோபம், எரிச்சல், இந்த நெகட்டிவ் விஷயங்களை நீங்க ஃபீல் பண்றதுக்கு உங்களை நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா அந்த ஃபீலிங்க தான் நீங்க ஆழ் மனசுக்கு கொடுப்பீங்க. சோ இதையே பண்ண சின்ன விஷயத்துக்கு கூட பட்டுன்னு எரிச்சல் பட ஆரம்பிச்சிருவீங்க. இது இன்னும் கெட்ட தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். நெகட்டிவான உணர்ச்சி வருதா, அதை உடனே சரி பண்ண நீங்க உங்க ஆழ் மனச பாசிட்டிவான அன்பான விஷயங்கள் பக்கம் திருப்பணும். எல்லாருமே தனக்குள்ள உயர்வு நிலையை வளர்த்துக்கணும். அந்த திறமையும் கௌரவமும் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருமே பொறுப்பு எடுத்துக்கணும். தன்னைத்தானே ஜீனியஸா மாத்திக்கணும். உங்களோட ஆழ் மனசை வடிவமைக்கிறதுக்காக உங்களால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செய்யுங்க. எப்படி சூரியன் பளிச்சுன்னு ஒளி வீசுதோ அதே மாதிரி நீங்களும் அதிக நல்ல குணங்களோட எல்லாருக்கும் மத்தியில ஒளி வீசி பளிச்சுன்னு நிக்கணும். உங்க ஆழ் மனச உயர்ந்த உருவத்துக்கு நீங்க மாத்தணும்னா அதை ஆத்மாத்தமா செய்யணும். உங்களோட ஆன்மா உங்க வாழ்க்கைக்கு தேவையான உயர்வு நிலைய அடைய வைக்கும். உங்களோட ஆன்மாவை, ஆறாவை நீங்க ஃபீல் பண்ண அது நேரடியா உங்களை ஆழ் மனசுக்கு கூட கனெக்ட் பண்ணும். உங்களை நினைச்சு, உங்க பர்சனாலிட்டிய நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்களோட ஒவ்வொரு பகுதிகளிலையும் உயர்வை கொண்டு வர வைக்க உங்க ஆழ் மனச சிறப்பா வழி நடத்துங்க. ஆழ் மனசால இதை செய்ய முடியும். நீங்க ஆழ் மனசுல விதைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மனசார ஆத்மாத்தமா செய்யறப்போ உங்களுக்குள்ள இருக்க உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் தானா வெளிப்பட ஆரம்பிக்கும். த கிரேட் வித்தின் சிறப்பான வெளிப்பாடா வேலை செய்யும். எல்லா உயர்ந்த நிலையுமே நமக்குள்ள இருக்க இந்த கிரேட் வித்தினை தட்டி எழுப்புறப்பதான் வரும். இந்த உயர்வை நம்ம தட்டி எழுப்பணும்னா அதுக்கு மனசார அந்த ஃபீலிங்க கொண்டு வரணும். உடல், மனம் முழுக்க இந்த உயர்வு மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கணும். உங்களுக்குள்ள நீங்க இந்த கிரேட் வித்தினை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட திறமை, புத்திசாலித்தனம் இது எல்லாமே உங்களோட வலுவான கேரக்டர், அழகான ஆன்மா இது எல்லாத்துக்கூடயும் நேச்சுரலா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஆழ் மனசுல ஒரு திறன் உருவாக்கப்பட்டாதான் அதுக்கான பவர் நமக்குள்ள வரும். நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதோ அதை ஃபோக்கஸ் பண்ணா வெளி உலகத்துல அந்த விஷயத்த நிஜமா நடக்க வைக்க முடியும். உங்களோட மொத்த பர்சனாலிட்டியும் ஆழ் மனசுக்குள்ள நீங்க உருவாக்கி வச்சிட்டீங்கன்னா அது ஈர்ப்ப அதிகப்படுத்தும். உங்க மைண்ட் என்னெல்லாம் நினைக்குதோ அது எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். நேரடியாவும் சரி, மறைமுகமாவும் சரி, இது எல்லாத்தையும் நீங்க ஈர்ப்பீங்க. ஆழ் மனசோட செயலின் வெளிப்பாடுதான் இந்த சக்தி. உங்களோட இன்னர் செல்ஃப் விழிச்சுக்கிறப்பதான் இதோட சக்தியுமே வெளிப்படும். சில மக்கள் கிட்ட வலுவான பர்சனாலிட்டி இருக்கும். ஆனா அவங்க பார்க்க பெருசா ஈர்ப்பா இருக்க மாட்டாங்க. அதுவே சிலர்கிட்ட நல்ல பர்சனாலிட்டி எல்லாம் பெருசா இருக்காது. ஆனா அவங்க ரொம்ப ஈர்ப்பா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வச்சிருக்க பவர் அப்படி. அந்த இன்னர் பவரை அதிகமா யூஸ் பண்ணி தன்னோட கட்டுக்குள்ள வாழ்க்கைய வச்சிருக்கவங்க தான் எல்லாருக்கும் ஈர்ப்பா தெரிவாங்க, சக்சஸ்ஃபுல்லா தெரிவாங்க. பிளஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னா சில மக்கள் தங்களுக்குள்ள இருக்க ஆழ் மனச ஃப்ரீயா வெளிப்படுத்த விட மாட்டாங்க. சிலர் அதை சிறப்பா எந்த தடையுமே இல்லாம வெளிப்படுத்துவாங்க. ஆழ் மனசோட செயல்பாட நீங்க அதிகப்படுத்தணும்னா அதை நீங்க எந்த தடையுமே இல்லாம முழு சக்தியை யூஸ் பண்ணி செயல்பட வைக்கணும். அப்பதான் அது அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய பவரோட இன்னும் வலுவாகும். ஆழ் மனசோட இந்த சக்தி உங்களோட பர்சனாலிட்டியை மட்டும் உருவாக்காது. நீங்க வேணும் அப்படிங்கறத ஈர்க்கிறதுக்கான ஐடியாக்கள், பிளான்ஸ், மெத்தட்ஸ் இதெல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்கும். வெறும் உயர்ந்த ஐடியாக்களை மட்டும் வச்சிருக்கிறது சிறந்ததில்ல. அந்த ஐடியாக்களை நீங்க எப்படி கட்டமைக்கிறீங்க, எப்படி வெளியே பிரசன்ட் பண்றீங்க, இதெல்லாமே தான் முக்கியம். சூப்பரான ஒரு ஐடியாவை நீங்க சரியா பிரசன்ட் பண்ணல, வெளிப்படுத்தலனா கூட அந்த ஐடியாக்கள் தவிர்க்கப்பட்டுரும். அதே மாதிரி சரியான பாராட்டுகள் இல்லைனாலும் சிறந்த வேலைகள் ஒதுக்கப்பட்டுரும். சோ இந்த இடத்துல ஆழ் மனசு மேலதான் தப்பு இருக்கு. உங்க ஐடியாக்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகளை சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும்னா உங்க ஆழ் மனச பெஸ்ட் ஐடியாக்களை கொடுக்க சொல்லி மட்டும் வழி நடத்தாம அந்த ஐடியாக்களை சிறந்த முறையில வெளிப்படுத்தணும்னு சொல்லி கொடுங்க. சரியா வெளிப்படுத்தப்பட்டாதான் இந்த உலகம் கவனம் செலுத்தும். உங்க ஐடியாக்கள் புரிந்து கொள்ளப்படும். உங்க வேலைகள், நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பாராட்டப்படும். நீங்க என்னெல்லாம் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான பலன் எல்லாம் கிடைக்கும். சிறந்த ஐடியாக்களை உருவாக்கக்கூடிய திறன் ஆழ் மனசுக்கு இருக்கு. பிளஸ் அந்த ஐடியாக்களை சிறப்பான முறையில வெளிப்படுத்தக்கூடிய திறனும் ஆழ் மனசுக்கு இருக்கு. பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கான சக்தியை இது கொடுக்கும். உங்க வேலைகளை ஈர்க்கிற விதமா, பாராட்டு வாங்குற விதமா மாத்த இது ஸ்பெஷலான ஒரு விஷயத்த ஆட் பண்ணும். எல்லா மக்களுமே ஆழ் மனச முழுமையா பயன்படுத்தணும்.
ஆழ்மனச நம்ம சரியான பாதையில வழி நடத்துறோம்னா அது உங்க எண்ணங்களுக்கு இயற்கையாவே சக்திகளை ஈர்த்து கொடுக்கும். உங்களோட மொத்த பர்சனாலிட்டிலையுமே அந்த சக்திய பரப்பும். இதுதான் உங்களை மொத்தமா உருவாக்குது. நீங்க செய்யக்கூடிய எல்லாமே ஈர்ப்பானதா மாறும். எல்லாம் பாராட்ட ஆரம்பிப்பாங்க. சோ நீங்க இன்னுமே நிறைய ஆசைகளை இந்த மெத்தட்லயே வச்சு அதை அடையவும் பாப்பீங்க. உங்க ஆசைகள் எல்லாம் ஆழ்மனசுக்குள்ளேயே இருந்தா அது அந்த ஆசைகளை முழுமையாக்குறதுக்குன்னு தனி பாதையை உருவாக்கும். உங்களோட இலக்கு ரொம்ப உச்சத்துல தூரத்துல இருந்தாலும் அதை அடையிறதுக்கான வழிய கண்டுபிடிச்சு அந்த இலக்கை அடைய ஆழ்மனசு உங்களுக்கு கண்டிப்பா உதவும். ஆழ்மனசு கிட்ட எல்லையற்ற சக்தி இருக்கு. சோ உங்களுக்குள்ள இருக்க த கிரேட் வித்தினை தட்டி எழுப்புறது கண்டிப்பா முடியும். இங்க எதுவுமே இம்பாசிபிள் இல்ல. உங்க ஆசைகளை ஆழ்மனசுக்குள்ள உருவாக்குங்க. அந்த ஆசைகளை அடையிறதுக்கு இல்ல ஈர்க்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். உங்க ஆசைகளை அடைய உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு ஆழ்மனசு ப்ரூவ் பண்ணி காட்டும். உங்க ஆசைகள் எல்லாம் ஆழ்மனசோட சிறப்பா ஒத்து போகுதுன்னா நீங்க உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஒரே மாதிரி இருக்க விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு ஈர்க்கப்பட்டுக்கும். உதாரணத்துக்கு எனக்கு நிறைய பணம் காசு வேணும்னு நீங்க வச்சிருக்க ஆசை உங்களுக்கு நிறைய செல்வத்தை பணத்தை ஈர்த்து கொடுக்கும். ஆழ்மனசு உங்களோட திறமைய பெஸ்டா வெளிப்படுத்துறதுக்கான சூழல்ல உங்களை நிப்பாட்டிடும். உங்களோட திறனை இன்னும் அதிகமாக்கி உங்களை பெட்டரா மாத்திடும். நிறைய வாய்ப்புகள் அடையிறதுக்கு உங்களை அது வழி நடத்தும். இன்னும் நிறைய அடைய வைக்கிறதுக்கு நிறைய வழிகளை தேடும். முக்கியமா நீங்க ரொம்ப ஆழமான வலுவான ஆசைகளை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்கும். உங்களை சுத்தி இருக்க சூழலுமே உங்களோட வெற்றியை தீர்மானிக்க போகுது. எந்த சூழலா இருந்தாலும் உங்க ஆசைகள் வலுவா இருக்குன்னா உங்க எதிர்காலத்தை பெட்டராக்க ஆழ்மனசை பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கேட்ட விஷயம் கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்க த கிரேட் வித்தினை நீங்க தட்டி எழுப்புறீங்கன்னா இதுவரை நீங்க கற்பனையே பண்ணாத அதிக வெற்றிகள் நிறைஞ்ச வாய்ப்புகள் நிறைஞ்ச உலகத்துல நீங்க காலடி எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த அற்புத மாயை உலகத்துல நீங்க கேட்ட எல்லாமே கிடைக்கும். உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கூட புரிஞ்சுக்கும். எல்லாத்துக்கும் மேல உங்க ஐடியாக்கள் நிஜ வாழ்க்கையா மாறும். இதை நீங்க அடையணும்னா அதுக்கு நீங்க உங்க ஆழ்மனசை வழி நடத்தணும். ஒவ்வொரு எண்ணங்கள்லையும் செயல்கள்லையும் தன்னோட பெஸ்ட்டை கொடுக்கற மாதிரி ஆழ்மனசை நீங்க வழி நடத்தணும். உங்க ஆழ்மனசை இன்னும் பெட்டரான விஷயத்த உருவாக்குறதுக்கு முற்படுத்துங்க. இந்த ஆழ்மனசால செய்ய முடியும். அதுக்கான சக்தி அதுகிட்ட இருக்கு. பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி எல்லாமே ஆழ்மனசுல இருந்து தான் உருவாக ஆரம்பிக்கும். வெளியே இருந்து வர தகவலாலதான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆழ்மனசுக்குள்ள உருவாகும். இப்படி ஒரு விஷயம் உருவாகி இருக்குன்னு புரிஞ்சுக்கவே நமக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனா ஒரு விஷயத்த ஆழ்மனசை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அது ரியாலிட்டிலேயே காட்டப்படும். ஆழ்மனசு தன்னை ஆரோக்கியமா வெளிப்படுத்திக்கிற வரைக்குமே எந்த வெளி விஷயத்தாலும் உங்களோட உடல்ல நோயை உருவாக்க முடியாது. அதே மாதிரி ஆழ்மனசு தன்னை நோயா நினைச்சு வச்சிருக்க வரைக்கும் எந்த மருந்தாலையும் அந்த நோயை குணப்படுத்த முடியாது. ஆழ்மனசு நெகட்டிவான எண்ணங்களை நோயை உருவாக்கக்கூடிய நிலைகளை நிறுத்திட்டா உடல்ல இருக்க எல்லா பிரச்சனைகளும் தானாவே சரியாயிடும். ஆழ்மனசை ஆரோக்கியத்துக்காக நம்ம தொடர்ந்து ட்ரெயின் பண்றப்போ எல்லா நோய்களையும் மொத்தமா நம்மளால அகற்றிட முடியும். நம்மளோட உடல்நிலை மனநிலை எல்லாமே ஆழ்மனசால தான் உருவாக்கப்படுது. சோ அதை மட்டும் ஒரு ரூட்டை போட்டு வழி நடத்திட்டா ஈஸியா நம்ம எல்லாத்தையுமே மாத்திர முடியும். சரியான உடல் ஆரோக்கியத்தை உருவாக்குறதுக்காக நீங்க உங்க ஆழ்மனசை வழி நடத்த நினைச்சா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் உண்மையான ஆரோக்கியம்னா எப்படி இருக்கும்னு கான்ஷியஸா நீங்க புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் இந்த புரிதலை ஆழ்மனசுக்குள்ள நல்லா பதிய வைக்கணும். ஆழ்மனசு ரொம்ப ஆழமானது. உங்க உடல் மனமோட எல்லா பகுதிகள்லயுமே இது இருக்கு. அவ்வளோ நுணுக்கமானது. நம்ம வெளிய சாதாரணமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கான்ஷியஸ் மைண்ட் மாதிரி இல்ல. மன உலகம் இதெல்லாம் தாண்டது, எல்லையே இல்லாதது. ஆழ்மனசு சுயநினைவுக்கு நல்ல மரியாதை கொடுக்கும். அதுக்கு உடலோட எல்லா பகுதிகளையுமே வழி நடத்துற அளவுக்கு எல்லையற்ற சக்தி இருக்கு. அது நினைச்சா நொடியில எல்லா நோயும் காணாமாக்கிடும். அதுக்கு தேவை ஒரு வழிகாட்டி மட்டும்தான். அந்த சிறந்த வழிகாட்டியாதான் நாம இருக்கணும். ஆழ்மனசுல நம்ம அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா உங்களோட மொத்த கவனத்தையும் உயர்ந்த மன உலகத்துக்கு பக்கம் கொண்டு வாங்க. உங்க எண்ணங்கள் ஆன்மீக ரீதியா மாறுற வரைக்கும் அமைதி நிலையை அடையிற வரைக்கும் அதை சரி செஞ்சுக்கிட்டே இருங்க. உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றப்போ உங்களோட ஆழ்மனச உடல்ல எங்க பிரச்சனை இருக்கோ அது பக்கம் திருப்பணும். அது உறுப்பு தசை நரம்பு எதுவா இருந்தாலும் சரி, எங்க பிரச்சனை இருக்கோ அதை ஆழ்மனச ஃபோக்கஸ் பண்ண வச்சு என்னோட இதயம் நல்லா துடிச்சிட்டு இருக்கு, என்னோட உடல் ரத்த ஓட்டம் சீரா இருக்கு, இப்படி ஆரோக்கியமான வாக்கியங்களை சிந்தனைகளா யோசிச்சு அதை நல்லா ஆழ்மனசுக்குள்ள பதிச்சிடணும். சுயநினைவு மூலமா வழிகாட்டி ஆழ்மனச உங்க நோய்கள் எல்லாம் குணப்படுத்த வைக்கணும். ஆழ்மனசுல நீங்க கான்ஷியஸா ஆரோக்கியங்களை பத்தின விஷயங்களை விதைச்சாதான் அது உங்களுக்கு சீக்கிரமே ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் சொன்னனே, ஒரு டாஸ்கை செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே செய்ய வேண்டியது முடிஞ்ச அளவு அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களை உணர்ச்சிகளை அதிகப்படுத்தி பீக்ல வைக்கணும். சோ உடல் ஆரோக்கியம் வேணும்னா
முன்னாடியே உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள் இதெல்லாம் இந்த உடல் ஆரோக்கியத்தை அடைஞ்ச உச்ச நிலையில இருக்கணும். இதை நேரடியா ஆழ் மனசுக்கு அனுப்பாம இப்படி முன்னாடியே பீக்க செட் பண்ணிட்டு அப்புறம் அனுப்புறது நல்லது. இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ நீங்க தேவையில்லாம நோய்களை பத்தி, உடல்ல இருக்க பிரச்சனைகளை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. இது தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை உள்ள கொண்டு வந்து அதையே ஆழ் மனசுக்குள்ள பதிச்சிரும். உடல்ல இருக்க நோய்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு இதெல்லாம் அகற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னும் நம்ம அதிகப்படுத்துற மாதிரிதான் எண்ணங்கள் மாறிடும். இதுவேதான் ஆழ் மனசுக்குள்ள நல்லா பதிஞ்சிரும். எல்லா எண்ணங்களும் சிறந்த ஆரோக்கியத்தை சார்ந்து மட்டுமே இருக்கணும். அப்போதான் அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப முற்படுவீங்க. ஆரோக்கியம், சந்தோஷம் இதெல்லாத்தையுமே நீங்க மனசார ஃபீல் பண்ணாதான் அத உங்க ஆழ் மனசு உருவாக்கும். நீங்க ஆழ் மனசோட ஆரோக்கிய நிலைய மன ரீதியா வாழ்றீங்க. தொடர்ந்து உங்க ஆழ் மனசுக்குள்ள ஆரோக்கியத்தை பத்தி பதிவு செய்றீங்க அப்படின்னா அது நாள் முழுக்க பாசிட்டிவா நீங்க விதைச்ச நல்ல ஆரோக்கியத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இங்க கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னா நல்ல ஆரோக்கியம், எந்த நோயும் வராது. தினம் தினம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பர்ஃபெக்டான ஐடியாவை நீங்க விதைக்க உங்க ஆழ் மனசு உடலோட ஆரோக்கியத்தை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்காக உடலை மட்டும் கனெக்ட் பண்ணாம மனசையும் சேர்த்து நீங்க கனெக்ட் பண்ணணும். மன ரீதியா ஆழ் மனசு கூட இன்னும் நெருக்கமாகணும். இந்த நிலைய நல்லா ஃபீல் பண்ணணும். நீங்க ஆழ் மனசுக்குள்ள எந்த விஷயத்த தரமா பெஸ்டா பதிக்கிறீங்களோ அதுதான் ரியாலிட்டிலையுமே வெளிப்படும். சும்மா கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய வலிகளை, நோய்களை அகற்ற எந்த இடத்துல பிரச்சனையோ அது மட்டும் ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மன ரீதியா கனெக்ட் பண்ணி ஆழ் மனசுக்கு சொல்லணும். நீண்ட காலமா இருக்க நோயா இருக்குன்னா உடல் முழுக்க எனக்கு ஆரோக்கியமா தான் இருக்குன்னு ஆழமா பதிச்சிடணும். உங்க ஆரோக்கியத்தோட ஆழ் மனசு பக்கமே நீங்க அதிகமா கவனம் செலுத்துங்க. உங்களோட உடல்ல சில பகுதிகள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பகுதிகளை மட்டும் கவனம் செலுத்துங்க. பிளஸ் அது எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அதையுமே பார்க்கணும். சும்மா அந்த பாதிப்புகள் கொடுத்த வலி, வேதனை மட்டும் யோசிச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறதால எந்த யூஸுமே இல்ல. ஆழ் மனசுகிட்ட ஒரு விஷயத்த விதைக்கிறதுக்கு முன்னாடி உங்க உடல், மனம் எல்லாத்தையும் அமைதிப்படுத்திக்கங்க. தூங்குறதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்ச வழிகாட்டுதல சிறப்பா கொடுங்க. ஆழ் மனசு நான் நம்பிக்கை வச்சிருக்க எல்லாத்தையுமே கொடுக்கும். நான் என்ன சொல்றேனோ அதெல்லாத்தையும் பக்காவா செய்யும்னு அதை மனசார ஃபீல் பண்ணி சிந்தனைகள் மூலமா, செயல்கள் மூலமா வெளிப்படுத்துங்க. நீங்க முழிச்சிட்டு இருக்கப்போ ஆழ் மனசு வேலை செய்யறது தெரியாது. ஏன்னா நம்ம சுயநினைவோட இருப்போம். கான்ஷியஸ் மைண்ட் தான் டாமினேட் பண்ணி வேலை செய்யும். ஆனா நம்ம தூங்கிட்டா எல்லா விஷயங்களும் ஆழ் மனசு மூலமா தான் நடக்கும். நம்ம தூங்குறப்போ நம்மளோட எல்லா எண்ணங்களும், ஆசைகளும், உணர்ச்சிகளுமே ஆழ் மனசுக்கு போகும். சோ தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம நெகட்டிவான எண்ணங்கள், ஆசைகள் எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து விளக்கிடணும். அப்போதான் அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எதுவும் ஆழ் மனசுல போய் பதியாம இருக்கும். அதனால எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி உங்க எண்ணங்களை சரி செஞ்சுக்கோங்க. பாசிட்டிவானதை மட்டுமே யோசிச்சுட்டு படுங்க. ஏன்னா தூங்கிட்டா சுயநினைவோட நம்மளால நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம சுயநினைவோட இருக்கப்பவே அது இதுன்னு நம்ம ஆழ் மனசுக்கு தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்துடுறோம். என்னெல்லாம் டெவலப் பண்ணணும், எதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு எல்லாத்தையும் தெளிவா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம். அதனாலதான் தூங்குனப்புறம் அது ஆழ் மனசுக்கு சரியா போய் சேர்ந்துருது. நமக்கு வேணும்னு நினைக்கிற விஷயங்களை டெவலப் பண்றதுக்கு தூக்கம் ஒரு சிறந்த நேரம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்த ஆழ் மனசுக்கு விதைக்கிறோமோ அதுதான் நம்மளோட வெளி உலகத்தை பாதிக்க போகுது. என்ன நடக்கணும், எப்ப நடக்கணும், எந்த விஷயம் எக்ஸாக்டா நடக்கணும்னு எல்லாத்தையும் நம்ம தெளிவா சொல்லி வழி நடத்தணும். அப்பதான் ஆழ் மனசு எதை நீங்க அதிகம் சொன்னீங்களோ, பெஸ்டான பிளான்னு சொன்னீங்களோ அதுக்கான செயல்பாடுகளை செய்யும். நம்ம சரியா வழி நடத்தினா எதிர்காலத்துல கிடைக்க வேண்டிய ரிசல்ட்டை கூட அது கொடுக்கும். நம்ம அன்னைக்கு நாள் முழுக்க எதை ஃபோக்கஸ் பண்ணோமோ அதை பத்தி சிந்திச்சப்போ அதுல எது டாமினண்டா இருக்கோ அதுக்கான விதைகள் தான் மைண்ட்ல விதைக்கப்படும். நம்ம தூங்குறப்பதான் அந்த விதைகள் எல்லாம் செடிகளா, மரங்களா மாறும். ஞானம், பணம், பதவி, வெற்றி இதுலெல்லாம் நம்ம ஆசைகள் வலுவா இருந்தா நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ இந்த விஷயங்களை தான் ஆழ் மனசு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஆழ் மனசை சரியா வழி நடத்திட்டோம்னா சிறந்த வெற்றிக்கான எல்லா கருவியுமே ஆழ் மனசு கொடுத்துரும். ஆமா, உண்மைதான். ஆழ் மனசு சில நேரம் நெகட்டிவ் எண்ணங்கள், ஆசைகள் இதெல்லாம் கூட கவனிக்கும். எப்படி நிலம் நல்ல செடிக்கும் கலை செடிக்கும் இடம் கொடுத்து வளர வைக்குதோ அந்த மாதிரிதான். அதனால்தான் சொல்றேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் விலக்கிட்டு வெறும் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைச்சிட்டு படுங்க. நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தூங்க போறப்போ ஆழ் மனசு ரெண்டையும் தான் வேலை செய்ய வைக்கும். அன்னைக்கு நாள்ல இருந்த வருத்தம், பிரச்சனை எல்லாத்தையுமே ஆழ் மனசுக்கு கொண்டு வந்தா அது நம்மள தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுவே நம்ம பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் அன்னைக்கு நாள் முழுக்க யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதேதான் ஆழ் மனசுல பதிஞ்சு வெளிப்படும். தேவையில்லாத எண்ணங்கள் அல்லது உணர்ச்சிகளை தன்னோட ஆழ் மனசுக்குள்ள அனுப்பாம தடுத்தா யார் வேணா நெகட்டிவிட்டியே இல்லாத வாழ்க்கைய வாழ முடியும். நெகட்டிவ் எண்ணங்கள் நுழைய விடாம நம்ம தடுக்கணும்னா அதுக்கு அன்னைக்கு நாள்ல நடந்த மோசமான கெட்ட விஷயங்களை பத்தி அதிகம் சிந்திக்க கூடாது. தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாள்ல என்ன நல்ல விஷயங்கள் நடந்ததோ
அதை மட்டுமே யோசிக்கணும். எதுல நீங்க ஸ்ட்ராங்கான உணர்ச்சிகளை கொடுக்குறீங்களோ அதை தான் ஆழ்மனசு ஏத்துக்கும், செயல்படும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி பாசிட்டிவான விஷயங்கள்ல உங்களோட உணர்ச்சிகளை கொட்டுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மைண்டை நீங்க கிளியர் பண்ணிக்கணும். அமைதி நிலையை அடையணும்னா எதெல்லாம் நீங்க வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே மறந்துருங்க. வெறும் பாசிட்டிவ் எண்ணங்கள்ல மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. நீங்க எதை உருவாக்க நினைக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்றப்போ ஆழ்மனசு அதை நோக்கி வேலை செஞ்சு அதையே நிஜமாக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி பாசிட்டிவான எண்ணங்களை சிந்திக்கிறது மட்டும் இல்ல, சரியான நேரம் தேவை. ஆழ்மனசு வேலை செய்யறதுக்கு பர்ஃபெக்டான சூழல் தேவை. உங்க உடல் மனம் ரெண்டுமே தூங்குறதுக்கு முன்னாடி அமைதி நிலையில தியான நிலையில இருக்கணும். உடலோட வெப்பநிலை சீரா இருக்கணும். செரிமானம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கணும். தூக்கத்தை பாதிக்கிற மாதிரி உடல்ல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. உடல் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா ஆழ்மனசோட வேலைகள் தடுக்கப்படும். நைட்டு சாப்பிட்டது வயிறு ஒரு மாதிரி பண்ணுதேன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த டைம் ஆழ்மனசு செஞ்சிட்டு இருந்த ப்ராசஸ் தடைப்படும். தேவையில்லாத குழப்பங்களும் முடிவுகளும் தான் கிடைக்கும். நம்ம கிட்ட நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் நம்மளோட ஆசைகளை ஆழ்மனசுல பதிச்சு செயல்பட வைக்காததுக்கு காரணம் இப்படி உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். உங்க உடல் பாதிக்கப்பட்டா ஆழ்மனசால சரியா இயங்க முடியாது. அதனாலதான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சரியா செஞ்சப்புறமும் நம்ம கேட்டது நமக்கு கிடைக்காம போகுது. ஆழ்மனசு சிறப்பா வேலை செய்யணும், நமக்கு பிடிச்ச ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட உடல் மனம் அப்படின்னு மொத்த சிஸ்டமையும் நம்ம சீரா வச்சுக்கணும். ஆழ்மனச தொந்தரவு பண்ற மாதிரி தூக்கத்துல இருக்கப்போ நீங்க கான்ஷியஸா உள்ள நுழையறீங்கன்னா அதுக்கு 2 இலக்கு தான் மெயினா இருக்கும். 1, அன்னைக்கு நாள்ல நடந்த புது ஐடியாக்கள் அப்புறம் அனுபவங்களை ஆழ்மனசுக்கு கொடுக்கறது. 2, உயிர், எனர்ஜி, சக்தி. இது 3ஐயும் வச்சு உங்க சிஸ்டமை ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. இந்த 2 காரணங்களுக்காக தான் உங்களோட சுயநினைவுல உள்ள என்டர் ஆகணும். உங்க மைண்டு அப்புறம் பர்சனாலிட்டிய சீரா இயங்க வைக்க அதுக்கான எனர்ஜிய ஆழ்மனசு உங்களுக்கு கொடுத்துரும். இந்த எனர்ஜிய நீங்க அடையணும்னா அதுக்கு ஆழ்மனசுக்குள்ள சுயநினைவு நுழையணும். 6-7 மணி நேரத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. இங்க தூக்கம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா சிஸ்டம்ல முழுசா எனர்ஜி ஏறாது. இதனால அன்னைக்கு நாள் முழுக்க செயல்பாடுகள் மோசமாயிடும். தூக்கத்தை நம்ம சரியா மேனேஜ் பண்ணிட்டோம்னா ஆழ்மனசு வலிமையும் திறமையும் சரியா வளர்த்துரும். நம்ம பர்சனாலிட்டி இன்னும் வலுவாகும், இன்னும் சக்தி வாய்ந்தா ஆகும். நீங்க பலவீனமா ஃபீல் பண்றதை விட இன்னும் எனர்ஜியோட இருக்க மாதிரி உணர்வீங்க. இன்னும் பல ஆண்டுகள் கூட வாழ்வீங்க. தூங்குறப்போ நிம்மதியா தூங்கி அடுத்த நாள் காலையில புத்துணர்ச்சியோட எழுந்திருக்கணும். இதுதான் உங்க வேலை. ஆனா இத கெடுக்கிற மாதிரி நீங்களே தூங்கும்போது நெகட்டிவான விஷயங்களை யோசிச்சுட்டு தூங்குனீங்கன்னா காலையில எழுந்துக்கிறப்போ டயர்டா தான் இருப்பீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஆழ்மனசுக்கு எந்த தரமான எண்ணங்களை கொடுக்குறீங்களோ அதை சார்ந்துதான் உங்க தூக்கத்தோட தரமுமே கணிக்கப்படும். தூங்குறப்பவே நீங்க நெகட்டிவான எண்ணங்கள்ல தூங்குனா காலையில எழுந்துக்கிறப்பவும் அதே நெகட்டிவ் எண்ணங்கள் தான் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மைண்டை பியூரிஃபை பண்ணலாம். மன அமைதி, நிதானம் இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள்ல அதிக கவனம் செலுத்துங்க. பாசிட்டிவான உணர்ச்சிகளை உருவாக்குங்க. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு உடனடியான ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஆழ்மனசுகிட்ட பிரச்சனைக்கான தீர்வை நீங்க கேக்குறீங்கன்னா அது பெஸ்டா வேலை செய்யறதுக்கு சரியான நேரத்தையும் கொடுக்கணும்ல. நம்ம முழிச்சிட்டு இருக்கிறத விட நம்ம தூங்கிட்டு இருக்கப்பதான் ஆழ்மனசு இன்னும் பெஸ்டாவே வேலை செய்யும். சோ நல்ல ரிசல்ட் வேணும்னா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி பிரச்சனைக்கான தீர்வை கேட்டுட்டு படுங்க. எந்த பதட்டமோ சந்தேகமோ இல்லாம நீங்க தூங்குனீங்கன்னா காலையில எழுந்துக்கிறப்போ உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். இப்படிதான் நிறைய கண்டுபிடிப்புகளே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்வென்டர்ஸ் எல்லாம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே தூங்கிடுவாங்க. கனவுலையோ இல்ல அவங்க எழுந்ததுமே அவங்க கேட்டதுக்கு தீர்வு கிடைச்சிரும். எல்லாத்தையுமே நீங்க உயர்ந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்கணும். நீங்க ஐடியாக்களை உருவாக்குனாலும் சரி, சரியான மைண்ட் செட்ல எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி, நீங்க பெரிய லெவல் பெர்ஸ்பெக்டிவ் வைக்கணும். மோசமா தாழ்வான வழியில தன்னைத்தானே யோசிக்கிறப்போ இந்த மோசமான விதைகள் தான் மைண்ட்லயும் விதைக்கப்படும். நம்மளை இன்னும் மோசமாக்கிடும். சில நேரம் நம்மகிட்ட தெம்பே இல்லாத மாதிரி இருக்கும், எதுக்குமே தகுதி இல்லாத மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம சிந்திச்ச சிந்தனைகள் தான். நேத்தோ இல்ல 2 நாளைக்கு முன்னாடியோ டவுனா நெகட்டிவா சிந்திச்சிருந்தாதான் இன்னைக்கு இப்படி எனர்ஜி இல்லாம டவுனா இருக்கும். ஆழ்மனசு முழுக்க தாழ்வான ஐடியாக்கள் விதைக்கப்பட்டிருந்தா நமக்கு எதுவுமே முடியாதுடா அப்படிங்கிற உணர்வு வந்துடும். மைண்டு அந்த நொடியில ரொம்ப கம்மியா தான் வேலை செய்யும். சிறந்த ஐடியாக்களை நீங்க உருவாக்கணும்னா அதுக்கு எண்ணங்கள்ல நீங்க தெளிவோட இருக்கணும். வெறும் ஒரே எண்ணத்தை மட்டுமே ரொம்ப சீரியஸா யோசிச்சுக்கிட்டே இருந்தா வேலைக்காகாது. நீங்க சிந்திக்கிற ஒவ்வொன்னுலயும் ஆழம் வேணும், தரம் வேணும். வெறும் சின்ன சந்தோஷங்கள் கூட உங்களுக்கு ஆழமான திருப்தியை கொடுக்கும். தரமான மைண்ட் செட்டோட நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ எல்லாமே உங்களுக்கு திருப்தியானதா அமையும். ஒரு கொண்டாட்டம் இருக்குன்னா அதை நீங்க மனசார ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணாதான் அதுல முழுமை கிடைக்கும். நீங்க உண்மையா என்ஜாய் பண்ணி பண்ற எல்லாமே ஆழ் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிரும். சோ தாழ்வான கெட்ட எண்ணங்கள் வச்சிருக்க மைண்ட் செட்டோட நீங்க எந்த விஷயத்தையும் செய்யவே கூடாது.
உங்களோட கொண்டாட்டத்தை யூஸ் பண்ணி உங்க ஆழ் மனச உயர்ந்த விஷயங்கள வெற்றியெல்லாம் அடைய வைங்க. உங்களுக்கு திருப்தியையும் கொண்டாட்டத்தையும் தரக்கூடிய நல்ல விஷயங்களை தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மனுஷனோட குணம் ஒவ்வொரு முறையும் புதுப்பிக்கப்பட்டு மாறிக்கிட்டே தான் இருக்கு. உடலுக்கோ மனசுக்கோ வயசாகிறது இல்ல, மனுஷனோட தோற்றத்துக்கு தான் வயசாகுது. ஆழ் மனசோட ப்ராசஸ நம்ம தவறா புரிஞ்சுகிட்டதால தான் இந்த வயதான தோற்றம் வருது. ஆழ் மனசு தான் புதுப்பிக்கிறதுக்கு பொறுப்பானது. சுயநினைவு எப்படி ஒருத்தன் தோற்றத்துல இருக்கணும், தரத்துல இருக்கணும் அப்படின்னு ஆழ் மனசுக்கு சொல்லும். நீங்க உங்க ஆழ் மனசுக்கு தொடர்ந்து ஆசைகளை, ஐடியாக்களை, எண்ணங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களோட கேரக்டர், நீங்க வச்சிருக்க மென்டாலிட்டி, ஏன் உங்க குணங்களே நல்லா தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட சுயநினைவை வச்சு உங்க நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாத்தையும் வெளியே துறதிருங்க. வெறும் நல்ல எண்ணங்களை, வர்த்தான எண்ணங்களை மட்டுமே வச்சுக்கோங்க. அன்னைக்கு நாள்ல ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் உயர்ந்த ஐடியாக்களை வைக்கிறது மட்டும்தான் முக்கியம். என்னைக்கும் உங்களை நீங்க மட்டம் தட்டிட்டு தோல்வி சம்பந்தப்பட்ட எண்ணங்களோட தூங்க போகாதீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க தோல்வியை பத்தி பயந்தீங்கன்னா ஆழ் மனசுல பயத்தை பத்தின எண்ணம் ஆழமா பதிஞ்சிரும். இது உங்க வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே கொடுக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி வருத்தம், மன அழுத்தம், இந்த மாதிரி எந்த நெகட்டிவான எமோஷன்களையும் வச்சுக்காதீங்க. இது ஆழ் மனசுக்கு போய் உங்க உடல், மனம் ரெண்டுத்தையுமே பலவீனமாக்கிடும். அதுவே நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஆரோக்கியம், வெற்றி, சக்தி இத பத்தின ஐடியாக்களோட தூங்குனீங்கன்னா கிடைக்கிற ரிசல்ட்டும் பாசிட்டிவா கிடைக்கும். உங்க உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாமே அதிகமாகும். தொடர்ந்து பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டுமே நீங்க பயிற்சி பண்ணா அது உங்களை இன்னும் வலுவான, திறமையான மனுஷனா மாத்தும். முன்னிருந்த உங்களுக்கும் இப்ப இருக்க உங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு ராத்திரியும் இத செய்யன்னு ஆழ் மனசுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்துட்டா அன்னைக்கு தூக்கம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆழ் மனசுக்கு நம்ம தூங்குன அப்புறம் வேலை பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும். சரியா அதை வழி நடத்தினா தூக்கத்திலையும் அதை பெஸ்டா வேலை செய்ய வைக்க முடியும். உங்க ஆழ் மனச நீங்க சரியா வழி நடத்தினதுக்கு அப்புறமா ரிசல்ட்டை பத்தியெல்லாம் எந்த வருத்தமும் படாதீங்க. இந்த ப்ராசஸ் கண்டிப்பா சிறப்பா நடக்கும்னு நம்பிக்கை மட்டும் ஆழமா வைங்க. குழப்பத்தோடையே படுத்தா கெட்ட கனவுகள் தான் வரும். ஆழ் மனசுல நம்ம சொன்ன விஷயங்கள் சரியா பதிக்கப்படல அப்படிங்கிறது இப்ப கனவுகள் மூலமாவும் வெளிப்படும். நல்ல கனவுகள் வந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆழ் மனசு சூப்பரா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுவே உங்களுக்கு கெட்ட கனவுகள் வந்தா அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது, உங்களோட ஆழ் மனசு சரியா வேலை பார்க்க முடியலன்னு அர்த்தம். என்னமோ நீங்க சொதப்பிட்டீங்க. நல்ல கனவு வரணும்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட பாசிட்டிவான விஷயங்களை யோசிச்சுட்டு எனக்கு இதுக்கான ஐடியாவை தான்னு பாசிட்டிவா ஆழ் மனசு கிட்ட சொல்லிட்டு அப்புறம் படுக்கணும். அது தன்னோட வேலையை பார்த்துக்கும். கனவுல என்ன விஷயம் காட்டப்படுது, எது சம்பந்தமா இருக்குன்னு நோட் பண்ணுங்க. அது மூலமா கூட ஆழ் மனசு சொல்ல வர்ற விஷயத்துக்கான ஒரு க்ளூ கிடைக்கலாம். ஆழ் மனசுங்கிறது தனி மைண்டெல்லாம் இல்ல, ஒரே மைண்டோட ஒரு பகுதி தான். கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற சுயநினைவு வெளியே இயங்கும், சப்கான்சியஸ் மைண்டுங்கிற ஆழ் மனசு உள்ள இயங்கும். ஆழ் மனசுமே இந்த சுயநினைவுக்கு உள்ளதான் இருக்கு. நம்ம சுயநினைவோட அதை இயக்கிறப்பதான் அதோட எல்லையற்ற சக்தியையும் வாய்ப்புகளையும் சிறப்பா அது செய்ய முடியும். இந்த எல்லையற்ற சக்தியை தான் நம்ம கிரேட் வித்தின் அப்படின்னு சொல்றோம். இந்த கிரேட் வித்தினை நம்ம தட்டி எழுப்பணும்னா ஆழ் மனசுக்குள்ள இருக்க சக்தியை தான் தூண்டணும். இந்த சக்திகளுக்கு தான் எல்லையே இல்லாத ஆற்றல் இருக்கு. ஆழ் மனசோட நெருக்கமாகிற மாதிரி நீங்க உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள், செயல்கள் எல்லாம் அமைக்கணும். அப்பதான் அதோட சக்தி இன்னும் அதிகமா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆழ் மனசுக்கு எல்லையே இல்ல. சோ நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை விட சிறப்பான உயர்வையே அடைய முடியும். உங்க திறன்கள் எல்லாம் பெரிய அளவுல வளர்த்துக்கணும்னா அதுக்கு இந்த கிரேட் வித்தினை நீங்க தட்டி எழுப்பணும். ஒவ்வொரு தனி மனுஷனும் சுயநினைவோட, சுயநினைவு இல்லாமலோ தன்னோட ஆழ் மனசை வழி நடத்திட்டு தான் இருக்கான். இன்னும் சிறப்பான மனுஷனா நீங்க மாறணும்னா அதுக்கு நீங்க ஆழ் மனச நல்லா வழி நடத்தி நிறைய செய்ய வைக்கணும். நீங்க உங்க சுயநினைவை இப்படிதான் ஆழ் மனசு கிட்ட நடந்துக்கணும்னு ட்ரெயின் பண்ணா இது தானா மாற ஆரம்பிக்கும். உங்க மைண்டு தான் எனர்ஜியோட கடல்னு வச்சுப்போம். அது வட்ட வட்டமா நகர்ந்துகிட்டு இருக்கு. உங்களோட சுயநினைவு முழிச்சுக்கிட்டு இருந்து வெளியே இருக்க வட்டத்துல ஏங்கிட்டு இருக்கும். அதுவே தூங்கிட்டா இது ஆழ் மனசுக்கு போயிடும். ரொம்ப ஆழமான உணர்ச்சி நிலைகள்ல சுயநினைவால எந்த விதமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஆழ் மனசுல பதிக்க முடியும். சிறந்த ரிசல்ட்ஸை நீங்க அடையணும்னா அதுக்கு உங்க சுயநினைவு 2 இடத்துலயுமே சீரா இயங்கணும். அப்போதான் எல்லையற்ற சக்திய நீங்க தட்டி எழுப்பி உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட்டை வேகமா அடைய முடியும். உங்களோட வலுவான மைண்டு உங்களுக்குள்ள இருக்க த கிரேட் வித்தனோட ரொம்ப நெருக்கமா கனெக்ட் ஆகிருக்கும். இங்கதான் உங்க மென்டல் எனர்ஜி தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கும். காலங்கள் போக போக இந்த மைண்டு இன்னும் அட்வான்ஸ்டா மாறும். ஆழ் மனசோட சக்திய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஐடியாக்கள் தானா இம்ப்ரூவ் ஆகும். உயர்தர பெஸ்டான ஐடியாக்களை ஆழ் மனசுக்குள்ள விதைக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க திறமைய வச்சு நீங்க என்ன ஆசையை அடைய முடியுமோ அந்த ஆசையை மட்டும்தான் வைக்கணும். முதல்ல உங்களோட கெப்பாசிட்டியை அதிகமாக்கிட்டு
அப்புறமா ஆசைகளை அதிகமா வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட அந்த ஆசைகளை அடைய திறமை இல்ல அப்படிங்கிறப்போ அந்த ஆசைகளை வச்சு எந்த யூஸும் இல்ல, நேரம் தான் வீணாகும். சோ உங்க கெப்பாசிட்டிய திறமைகளை நீங்க அதிகமாக்கிட்டு அப்புறம் பெரிய லெவல்ல ஆசை வைக்கலாம். ஆழ் மனசால சாதாரண சின்ன மைண்டையும் உயர்ந்த நிலைக்கு த கிரேட்டா மாத்த முடியும். ஆனா இது நடக்க கொஞ்சம் காலங்கள் ஆகலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க கவனமா செய்ய செய்ய நீங்க எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் அடைய முடியும். எதிர்காலத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கான ப்ராக்ரஸ் எல்லாம் இப்ப இருக்க பிரசன்ட்ல தான் பண்ணணும். இப்போ உங்களால என்ன அடைய முடியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்க ஆழ் மனச வழி நடத்தி இந்த ஸ்டெப்புக்கான சக்திய கொடுக்க சொல்லுங்க. எதுக்காகவும் உங்க கவனத்தை சிதறடிக்க வேண்டாம். இப்போவே உங்களோட எல்லா திறன்களையும் அட்வான்ஸ் ஆக்கி உங்க முழு கவனத்தையும் நீங்க வச்சிருக்க இலக்க அடையறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. முடிவா உங்களோட வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட பகுதியோட நின்னுடக்கூடாது. உடல், மனம், ஆன்மான்னு எல்லா வகையிலையுமே நீங்க வளரணும். த கிரேட்னஸ் அப்படிங்கிற நிலைய அடையணும். த கிரேட் வித்தின் எல்லையற்றது. தொடர்ந்து இந்த சக்தியை தட்டி எழுப்பிக்கிட்டே இருங்க. நீங்க இன்னும் வளருவீங்க, இன்னும் பல சாதனைகளை பண்ணுவீங்க. இப்படி நமக்குள்ள இருக்க மிகப்பெரிய சக்தியை பத்தி புரிய வச்சு நம்மளோட முழு பவர் என்னன்னு இந்த புக்கு மூலமா வெளிப்படுத்திருக்காங்க. சோ நீங்களும் உடனே உங்களுக்குள்ள இருக்க த கிரேட் வித்தின் அப்படிங்கிற மிகப்பெரிய அற்புதமான உயர்ந்த சக்திய இப்பவே தட்டி எழுப்புங்க. அண்ட் மறக்காம இந்த புக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.